நமது மயிலை சிறுகள் குழுமத்தினுடைய இணையவழி பேச்சரங்க நிகழ்வு. இது அமர்வு 14. சென்ற வாரம் நம்ம நிகழ்வு பறவை கணக்கெடுப்புல பொன்விழா வார கொண்டாட்டத்தை கடந்து வந்திருக்கோம். எதுக்கு இப்ப அதை சொல்றோம் அப்படின்னா, இன்றைய பேச்சாளருக்கும் அதுக்கும் அதிக அளவு சம்பந்தம் இருக்கு. ஏன்னா பறவை கணக்கெடுப்பு நம்ம நிகழ்வு துவங்கினதுல இருந்து 50 வாரங்களை புயல், கரண்ட் இல்ல, நிறைய பிரச்சனைகள் வந்தாலுமே அந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பறவை கணக்கெடுப்புல தொய்வடையாம நம்ம 50 வாரம் வெற்றிகரமா பண்ணி முடிச்சு இப்ப 52வது வாரத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில நமது மயிலை சிறுகளுடைய பறவை கணக்கெடுப்பு சார்ந்த இந்த தலைப்பில் 50 வார பொன்விழா கண்ட நம்ம நிகழ்வும் ஒரு சான்று. இந்த கோல்டன் ஜூப்ளி வீக் செலிப்ரேஷன்ல இன்றைய பேச்சாளருடைய பங்களிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஈபர்ட் கவுண்ட் லிஸ்ட் போட்டிருந்தோம், செக் லிஸ்ட். அதுல ஒரு ஸ்டூடெண்ட் மிஸ்டேக்கா மேண்ட்ரேட்டா டைப் பண்ணி அனுப்புனதுல ஒரு எரர் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, அவங்க அனுப்புன அந்த ஒரு சின்ன மிஸ்டேக்கால லொக்கேஷன் வந்து யூஎஸ்ஏன்னு காமிச்சது. நைட்டு 12 மணிக்கு இன்னைக்கு பேசக்கூடிய பேச்சாளர் மெசேஜ் பண்ணி, சாரி சார், இந்த மாதிரி யூஎஸ்ஏன்னு காட்டுது, இன்டர்நேஷனல் லெவல்ல பேர்ட் சென்சஸை நீங்க கண்டக்ட் பண்றீங்களா, அப்போ கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு அது புரியல. அதுக்கப்புறம் மேம்கிட்ட கேட்டதுக்கு அப்புறம் தான் சொன்னாங்க, இந்த மாதிரி எரர் இருக்கு, செக் பண்ணிக்கோங்கன்னாங்க. எதுக்காக சொல்றோம் அப்படின்னா, இந்த மாதிரி முன்னெடுப்புகள்ல கலந்துக்கிறது மட்டும் இல்ல, இந்த மாதிரி கவனிக்கிறதும் மிகப்பெரிய விஷயம்தான். அந்த வகையில இன்றைக்கு கணிதவியல் கணித அறிவியல் துறையினுடைய பேராசிரியரும் துறை தலைவரும் அப்படின்னு சொல்றதை விட பறவை ஆர்வலர் தான் சொல்லணும், பாபி அம்மா அவர்கள் இன்றைக்கு சிறப்பு பேச்சாளராக நம்மோடு இணைந்திருக்காங்க. இன்னைக்கு உங்கள் அனைவரும் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். மேலும் இந்த நிகழ்வு மிகவும் சுவாரஸ்யமாகவும் பல முக்கிய கருத்துக்களை முன்னெடுக்கும் வகையிலும் அமையும் என்று இயற்கையை முன்னெடுத்து நம்புகிறோம். வாழ்த்துக்களோடு வரவேற்கிறோம் அம்மா. மேமை பத்தி அறிமுகம் கொடுக்கணும் அப்படின்னா, அவங்க ஒரு துறை தலைவர், பேராசிரியர், இயற்கை ஆர்வலர், எல்லாத்துக்கும் மேல என்வரான்மெண்டல் எஜுகேஷன்ல அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் நிறைய நடத்தக்கூடிய ஒரு நபர். மொத்தத்துல மேடம்னு கூப்பிடாதீங்க, அக்கான்னு கூப்பிடுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு அன்பாளர். ஏன்னா என்கிட்ட முதல்ல அவங்க சொன்ன வார்த்தை அதுதான். அந்த வகையில் நம் மயிலை சிறைகள் சார்பாக உங்கள் அனைவரின் சார்பாக பாபி அம்மா அவர்களை வரவேற்று இடம் சாருகிறேன். அடுத்த 1 மணி நேரங்கிறது ஜஸ்ட் டைமிங் தான், கூட கூட போகலாம். ஒரு சுவாரஸ்யமான ஒரு தலைப்பு. வாங்க மேடம். வணக்கம் மேம். அன்மியூட் பண்ணுங்க மேம். வணக்கம். மயிலை சிறகு குழுமத்திற்கு முதல்ல வாழ்த்துக்கள். நான் 50வது வாரம் அப்படின்னு கவிதா மேடமோட ஸ்டேட்டஸ பார்த்த உடனே அவ்வளவு ஹாப்பியா இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம் மேடம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் தான் அவங்க உங்களோட குரூப்ல ஆட் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணி விட்டாங்க. அதுல ஆக்டிவிட்டிஸ் பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நிறைய பேர் சொல்லிதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நானா வாலண்டியரா ஒரு நாள் கவிதா மேம் கிட்ட பேசும்போதுதான் இந்த குழுமத்தை எப்படி அவங்க நடத்திட்டு வர்றாங்க அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். சோ அதுல எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக மிக நன்றி. சோ இது எனக்கு கிடைச்ச பாக்கியம். இந்த மாதிரி ஒரு இதுல பேசக்கூடிய அளவுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கலாமா மேடம்? ஷேர் பண்ணுங்க மேம். ஓகே. மேம் ஸ்கிரீன் தெரியுதுங்களா? தெரியுதுங்க மேம். இது ஸ்லைட் ஷோ பண்ணிடுவீங்களா? ஆமா மேம். ஓகே ஓகே. எனக்கான தலைப்பு அப்படின்னு நான் உங்ககிட்ட
ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது, டெய்லி டே டு டே லைஃப்ல எப்படி ஒரு பேர்ட் வாட்சிங் அப்படிங்கிறத நான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பறவை கணக்கெடுப்பு அப்படிங்கிறதுக்கு முன்னாடி பறவை நோக்கல் அப்படிங்கிறதுல எந்த மாதிரி நான் அதுல சேர்ந்து அதுல என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த மேடம்க்கு நான் கேட்ட உடனே சரின்னு சொன்னது காரணம். இன்னைக்கு எனக்கு இந்த செஷனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்ப நீங்க இருக்கிறவங்க எத்தனை பேரு எவ்வளவு நாட்களா பறவை பார்த்தல் அப்படிங்கிறத பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஏன்னா நான் சொல்றக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு எவ்வளவு ரிலேட்டபிளா இருக்கு, இல்ல அது ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயமா இருக்குதா, இல்ல புதுசா இருக்குதா அப்படிங்கிறது நீங்க சொன்னீங்கன்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் பெட்டர். எந்த மாதிரியான ஆடியன்ஸ் இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சோம் நான் சொல்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். எவ்வளவு நாளா பார்த்துட்டு இருக்கீங்க, இல்ல எத்தனை பறவைகளை உங்களால அடையாளம் காண முடியும் அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். சந்தோஷம். 5 இயர்ஸ். எல்லாருமே என்னைய விட இப்ப சீனியரா தான் இருக்கீங்க. அப்ப நான் முதல்ல எனக்கு தெரிஞ்ச விஷயங்களா ஷேர் பண்ண போறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப அடிக்கடி கேட்ட ஒரு விஷயமா இருக்கலாம். பட் இருந்தாலும் இது எனக்கான வாய்ப்பு. அதனால அதுல என்னோட பங்களிப்பு என்ன அப்படிங்கிறத ஷேர் பண்றதுல ரொம்ப சந்தோஷம். வேற யாரும் இருக்கீங்களா? பிகினர்ஸ் யாருமே இல்லையா? ஓகே. தேங்க் யூ சார். நானும் அதுலதான் சார் ஆரம்பிச்சேன். எங்களோட எங்க காலேஜ்ல இருந்து தான் பறவை நோக்கல் ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொல்றாரு. என்னோட பயணமும் அப்படிதான் ஆரம்பிச்சது. முதல்ல 2019ல எங்க கல்லூரியில தான் தமிழ் பறவை ஆர்வலர்கள் சந்திப்பு அப்படின்றது நடந்தது. அப்பதான் வந்து இப்படி பறவை நோக்கல் அப்படிங்கிறதுக்கான ஒரு கூட்டமைப்பு இருக்கு. அதுல இவ்ளோ பேரு ஏன்னா அதுக்கான ஆர்கனைசிங் கமிட்டில தான் நாங்க இருந்தோம். இந்த இன்விடேஷன ஷேர் பண்றது. அப்ப எங்கெங்க இருந்தோ வருவாங்க. தமிழ்நாடு ஃபுல்லா பெங்களூர்ல இருந்து அப்படியெல்லாம் இந்த இதெல்லாம் கலந்துக்க வர்றாங்க அப்படின்னும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா நம்ம காலேஜ்ல நடக்கிற ஒரு செமினாரோ, கான்ஃபரன்ஸ்க்கோ பார்ட்டிசிபென்ட்ஸ் வர்றதுக்கும், இந்த ஒரு ப்ரோகிராமுக்கு இப்படி வர்றாங்களா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருந்தது. அதுல ஒவ்வொரு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் நாங்க ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கறனால ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் அரேஞ்ச் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் எங்களுக்கு கொடுத்திருந்தாங்க. ஒரு ஒர்க் அப்படின்னு கொடுத்திருந்ததுனால. அதனால எல்லா கிளாஸ் ரூம்ஸ்லயும் போய் ப்ரொஜெக்டர் செட் பண்ணிட்டு என்ன அவங்க நடத்துறாங்க அப்படிங்கறத ரொம்ப இன்ட்ரெஸ்டா பார்த்துட்டு வந்தேன். அப்ப வந்து தான் கொடுத்திருந்தாங்க ஒரு கியூஆர் கோடு வந்து செட் பண்ணி கொடுத்துட்டு போயிருந்தாங்க. யார் யாரு இந்த குரூப்ல ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இந்த கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டெலிகிராம் குரூப் தான் கொடுத்திருந்தாங்க. சோ அப்ப இந்த பேர்டஸ் மீட்ல ஜாயின் பண்ணணும்ன்றதுக்காகவே டெலிகிராம் அப்பதான் வந்து இன்ஸ்டால் பண்ணி அந்த குரூப்ல நான் ஜாயின் பண்ணிட்டு இது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்தது. சோ இந்த இந்த இத அட்டெண்ட் பண்ணும்போதுதான் இதுக்குன்னு அடுத்து 2 நாள் நடந்தது. ஆக்சுவலா சனி ஞாயிறுன்னு 2 நாள் நடந்தது. சண்டே வந்து எங்களுக்கு லீவு. ஆனாலும் வாலண்டியரா சண்டே காலேஜுக்கு போய் என்னதான் பண்றாங்க, பறவைகளுக்கு பேர் வைக்கிறத பத்தி எல்லாம் பேசுறாங்க, என்னென்னமோ செய்யறாங்களே, இது என்னவா இருக்கும், இவ்வளவு பேர் இதுக்காக மெனக்கிடுறாங்களா, இவங்க வந்து வாலண்டியர் சர்வீஸ் பண்றாங்களா, இல்ல இவங்க எல்லாம் எம்ப்ளாயிஸ், அந்த மாதிரி நிறைய எனக்கு டவுட்ஸ் இருந்தது. சோ அதுக்கப்புறமா வந்து இத பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த குரூப்ல ஜாயின் பண்ணியாச்சு. ஆனா குரூப் சைலண்டாவே இருக்கும். யாருமே எதுவுமே பேச மாட்டாங்க. நம்ம என்னடா டெலிகிராம் குரூப்னு ஜாயின் பண்ணாங்க. ஏதாவது நமக்கு சொல்லுவாங்கன்னு நினைச்சா அமைதியா இருக்காங்களே அப்படின்னு நினைச்சுக்கிட்டே தான் இருந்தேன். அடுத்து 2020ல லாக்டவுன். லாக்டவுன் போட்டதுக்கு அப்புறம் வீட்டோட இருந்தாச்சு. சோ அந்த டைம்ல தான் இந்த குரூப்ல இருந்து நிறைய ஏதாவது ஒரு பேர்ட் ஐடி அதெல்லாம் பண்ணுவாங்க. சோ நம்மளும் இதுல சேரணும் அப்படிங்கிறதுக்காக பறவைகளை வர வைக்கணும். எனக்கு அந்த மாதிரிதான் என்னோட புரிதல். நம்ம வீட்டுக்கு எப்படி வர வைக்கிறது, சாப்பாடு வச்சா வரும் அப்படின்னுட்டு அதுக்காக ஆர்டர் பண்ணி அந்த ஒரு மில்லட்ஸ் எல்லாம் வைக்கிற மாதிரி ஒரு ப்ராடக்ட் எல்லாம் வாங்கி வச்சு அதுல வர வைக்கணும். காக்காக்கு சாப்பாடு வச்சா காக்கா சாப்பிடாம குயில் வந்து சாப்பிடுறது. என்னடா குயில் சாப்பாடு சாப்பிடுமா, காக்கா தானே சாப்பிடும் அப்படிங்கிற மாதிரி இப்படி வீட்டுக்குள்ளேயே இருந்து நம்ம வீட்டை சுத்தி இருக்கிற என்னென்ன இருக்கு அப்படின்னு தான் நான் பார்க்க ஆரம்பிச்சேன். அப்ப நிறைய வெபினார்ஸ் நடத்துனாங்க. இதுல வந்து முக்கியமான பங்கு யாரு, சேலம் ஆர்னித்தாலஜிக்கல் ஃபவுண்டேஷன். அவங்க வந்து விமன் பேர்டர்ஸ வச்சு எவ்ரி சண்டே டாக்கீஸ் அப்படின்னு ஒண்ணு நடத்துனாங்க. சோ அதுல இருந்து கத்துக்கிட்டு அதுல நிறைய பேர் நிறைய பறவைகளை பத்தி வாரம் வாரம் சொல்லும்போது அப்ப தெரிஞ்சுக்கிட்டு இவங்க சொல்ற பறவை நம்ம வீட்டுக்கிட்டயும் இருக்கு
அப்படின்னு எங்க வீட்டை சுத்தி இருக்கிறவங்க, எங்க வீட்டுல ஒரு செடி கூட கிடையாது. ஏன்னா அதுக்கான ப்ரொவிஷனே இல்ல. ஆனா எங்க வீட்டை சுத்தி இருக்க பக்கத்து வீடுகள்ல ஃபுல்லா தோட்டம் இருக்கும். சோ அவங்களோட தோட்டத்துக்கு வர்ற பறவைகள்ல, அவங்களோட கொய்யா மரத்துல, சீத்தாப்பழ மரத்துல நெறைய பறவைகள் வரும். இதுல என்ன ஒரு விஷயம்னா, இதே வீட்ல தான் அதுக்கு ஒரு 15 வருஷமா நாங்க இருக்கிறோம். ஆனா ஒண்ண கூட நான் கவனிச்சது இல்ல. இந்த கொரோனா காலத்துல மட்டும் தான் இவ்ளோ சத்தம் கேக்குதா நம்ம வீட்ட சுத்தி, இவ்ளோ பறவைகள் இருக்குதா, இத்தனையெல்லாம் வருதா அப்படிங்கிறத ஒவ்வொன்னா கவனிக்க ஆரம்பிச்சு, பைனாக்குலர் வாங்கிட்டா நான் நல்லா பார்க்கலாம் போல அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம பேர்டர்ஸ் குரூப்ல தான் கேட்டு, பேர்டர் ஏஞ்சலினா அவங்க கிட்ட தான் கைடன்ஸ் கேட்டு, அவங்க மூலமா பைனாக்குலர் வாங்குனதுக்கு அப்புறம், அதுவே ஃபுல் டைம் வேலை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. வீட்டுக்குள்ளேயே இருக்கோம்னா, வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது. மொட்டை மாடியிலேயே இருப்போம் அப்படின்னு சொல்லி, மொட்டை மாடியில இருந்துகிட்டே பறவை பார்க்கிறது அப்படிங்கிறது. ஆ அப்புறம் கொரோனாவும் வந்து கொரோனாவுக்கு எங்க வீட்ல என்னோட ரிலேட்டிவ்க்கு கொரோனா வந்து, அது மூலமா என்னது ஹாஸ்பிட்டல்ல அட்டெண்டரா ஐசியூல கூடவே இருந்தேன். அங்க இருந்தாலும் சத்தம் ஃபுல்லா நமக்கு வெளிய தான். ஏன்னா ஹாஸ்பிட்டல் அப்படின்றது எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும். ஆனா வெளிய ஜன்னல் வழியா என்ன சத்தம் கேட்குது அப்படின்னு பார்க்கிறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட். நான் கண்டுபிடிச்சுட்டேன். அது அதிகமா இருக்கிறது என்ன அப்படின்னா, எங்க ஆண்டி தேனி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வந்து மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ல என்ன இருக்கும்னா, சுத்தி வால்காக்கை தான் அதிகமா இருக்கும். ஆனா அந்த வால்காக்கை சத்தத்த கேட்கிறது, அத ஐடென்டிஃபை பண்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கும். ஏன்னா அது ஒண்ணுதான் ரிலாக்சேஷன். மத்ததெல்லாம் பயம், அழுகை அந்த மாதிரியான ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையா இருந்துச்சு. கொரோனா அப்படிங்கிறது. பட் ஆனா இந்த விஷயம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு மைண்ட் டைவர்ட் பண்ற மாதிரியான ஒரு விஷயமா இருந்தது. அப்புறம் ஒவ்வொரு பறவையா என்ன என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சுட்டே பார்த்துக்கிட்டே வந்துட்டு தான் இந்த ஃபீல்டுக்குள்ளேயே வந்தேன் நான். அடுத்ததான் பேர்ட் அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கிட்டு, அப்பெல்லாம் வந்து எல்லாருமே வெபினார் தானே. அதனால ஒவ்வொரு தனித்தனியா எனக்கு மட்டுமே தனியா ஒரு செஷன் கண்டக்ட் பண்ணி எனக்கு மெர்லின ஃபுல்லா மெர்லின்னா என்ன, பேர்டுனா என்ன அப்படின்னு அவங்க சேலம் ஏஞ்சலின் தான் ஃபுல்லா எனக்கு சொல்லிக் குடுத்தாங்க. தனியா எனக்கு மட்டுமே. அதுல இருந்து டெய்லி செக்லிஸ்ட் போடுறது. செக்லிஸ்ட் போட்டா தேனி டிஸ்ட்ரிக்ட்ல போடுறதுக்கு யாருமே இல்ல. அதாவது நம்மள விட்டா தேனிய காப்பாத்த யாரும் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையில நான் செக்லிஸ்ட் போட ஆரம்பிச்சேன். சோ எப்பயுமே நமக்கு ஒரு விஷயத்த கத்துக்கிட்ட உடனே ரொம்ப ஆர்வமா இருப்போம் இல்லைங்களா? அப்ப வந்து சரியா, தவறா அப்படின்லாம் தெரியாம நெறைய விஷயங்கள பண்றது. அப்புறம் வந்து நெறைய மெயில் வரும். நீங்க ஐடி பண்ணது தப்பு. நம்ம பிளாக் ரம்ப்டு ஃப்ளேம் பேக் அப்படின்னா, காமன் ஃப்ளேம் பேக் அப்படின்னு போடுறது. அப்ப அதுக்கு இதுக்கும் வித்தியாசம் இருக்கு. லெஷர் அப்படின்னா என்ன அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் எனக்கு வந்து நம்ம அந்த பேர்டர்ஸ்ல இருந்து எனக்கு மெயில் பண்ணுவாங்க. ரிப்ளை பண்ணுவாங்க. அப்புறமா கரெக்ட் பண்ணி தான் அந்த பேர்ட் அப்படின்றத எப்படி யூஸ் பண்ணணும், லொகேஷன் செலக்ட் பண்றதுல இருந்து இன்சிடென்ட் லிஸ்ட்னா என்னன்னு நெறைய விஷயங்கள தப்பு தப்பா செஞ்சு தான் கத்துக்கிட்டேன். எரர் அண்ட் ட்ரையல் அப்படின்னு நம்ம ஸ்டூடண்ட்ஸ்க்கு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாரி எரர் அண்ட் ட்ரையல் மூலமா தான். எனக்கு வந்து அதிகமா வந்து அந்த ஆப் யூஸ் பண்றதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அப்புறம் தேடி இந்த பேர்ட் நெட் அப்படின்னு இந்த ஒரு ஆப்ப வந்து கண்டுபிடிச்சோம். நான் எடுத்தேன். இந்த ஆப் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எதுக்குன்னா பேர்ட் ஐடிக்கு. ஏன்னா மெர்லின்ல வந்து அந்த அளவுக்கு வந்து ஐடி வந்து கரெக்ட்டா இருக்காது. அத ரொம்ப வந்து டிபெண்ட் பண்ணாதீங்க அப்படின்னே தான் நமக்கு சொல்லுவாங்க. தமிழ் பேர்டர்ஸ்ல இருக்கிறவங்க நெறைய பேர் சொல்றது மெர்லின் ஐடிய வந்து ரொம்ப டிபெண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா அது தமிழ்நாட்டு பேர்ட்ஸ்க்காகவோ, அதுக்கு வந்து நெறைய ட்ரெயின் ஆகல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த பேர்ட் நெட் அப்படின்றது ரொம்ப நல்லா இருந்தது. அதனால இது வந்து ஆஃப்லைன்லயும் வொர்க் ஆகும். ஆஃப்லைன்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு, அப்புறம் ஆன்லைன்ல போயிட்டு அனலைஸ் பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஸ் யூஸ் பண்ணி பேர்ட்ஸ கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருந்தது. அதுக்கு அடுத்து தான் பொங்கல் பறவைகள் கணக்கெடுப்புன்னு வந்துச்சு. உடனே அப்பயும் வந்து தேனீக்குன்னு யாரும் கிடையாது. தேனீல நம்ம தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அப்பதான் அந்த லாக்டவுன் முடிஞ்சு கொஞ்சம் வெளிய எல்லாரும் மூவ் ஆக ஆரம்பிச்சு காலேஜுக்கு அப்படின்னு போக ஆரம்பிச்சிட்டோம். ஆன்லைன் கிளாஸஸ்ல இருந்து ஆஃப்லைன் கிளாஸஸ் அப்படின்னு ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம், உடனே அதுலயும் இன்வால்வ் ஆகிட்டு, அதுவும் வந்து டெய்லி அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போடுவாங்களா, எந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட்ல இருக்கு, இந்த டிஸ்ட்ரிக்ட்ல யாருமே இல்ல அப்படின்னு பாக்குறப்ப அது பயங்கர என்துவா இருக்கும். நமக்கு நம்மளோட டிஸ்ட்ரிக்ட்ல எத்தனை பேர் நம்ம எவ்வளவு டாப்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாம் இந்த மாதிரி கூகுள் மீட் நடத்தி கூகுள் மீட் மூலமா எல்லாரும் வாங்க உங்க வீட்டுக்கிட்ட என்ன இருக்குன்னு பாருங்க அப்படின்லாம் அவங்களுக்கு புரிய வச்சு அப்ப லாக்டவுன்ல நிறைய சப்போர்ட் பண்ணாங்க ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க உங்க லொகேஷன்ல இருந்து அவங்க ஷேர் பண்ணுவாங்க. சில பேர் பேர்ட் அக்கௌண்ட்டே ஓபன் பண்ணி பண்ணாங்க. இது ரொம்ப அது நமக்கு இந்த பறவைகள் அப்படி இந்த கணக்கெடுப்புல பங்கேற்கிறதுல என்ன ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னா நிறையவே என்கரேஜ் பண்ணுவாங்க. நம்ம எந்த ஒரு ஏஜ் குரூப்பா இருந்தாலும் என்கரேஜ்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப தேவைப்படுது இல்லையா? அந்த என்கரேஜ்மெண்ட் நல்லா கிடைக்கும். அப்ப அந்த எஃப்எம்ல எல்லாம் வந்து பேசி எஃப்எம்ல தேனிக்கு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டா அதுவும் எஸ்ஓஎஃப் தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க பேசினாங்க. அப்ப ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல யார் யார் பார்ட்டிசிபேட் பண்றீங்கன்னு சொல்லி தேனியில இருந்து எனக்கு கால் வந்து எஃப்எம்ல இருந்து கேட்டாங்க.
அப்ப எப்படி நீங்க என்ன மாதிரி பறவைகள் கணக்கெடுப்பு என்ன பண்ணீங்க? பொங்கல் பறவைகள் கணக்கெடுப்பு எப்படி இருந்தது? அப்படின்லாம் கேள்வி கேட்கும்போது, அதுக்கு நம்ம பதில் சொல்றது. அது என்னோட மாமியார் இவங்க எல்லாரையும் கூப்பிட்டுட்டு போயி, அப்படி ஃபேமிலியா போய் உட்கார்ந்து பறவைகள் பார்ப்போம் அப்படின்னு பக்கத்துல இருக்கிற ஒரு நீர்நிலைக்கு போயி, வீட்ட சுத்தி இருக்கிற நெறைய அந்த வாக்கிங் போற ஏரியா அந்த மாதிரி இடங்களுக்கு எல்லாம் எல்லாமே இப்படி இது மாரி காடு மாரி தான் இருக்கும். ஆனா அங்க இருக்கிற லைஃபர்ஸ் பாத்தீங்கன்னா, அவ்ளோ விஷயங்கள் இருந்துச்சு. எனக்கு தெரியாத நெறைய பறவைகள் எங்க வீட்ட சுத்தியே இருக்கு அப்படிங்கிறத அந்த டைம்ல தான் நாங்க கத்துக்கிட்டோம். அப்ப குடும்பத்தோட போயி என்னென்னன்னு பாக்குறது. ஏன்னா அந்த பைனாகுலர்ல பாக்குறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு புடிச்ச விஷயமா இருந்தது. கண்டுபிடிக்கிறது. இதுக்கு வந்து நெறைய பேரு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் அனுப்பி டார்ச்சர் பண்ற மாரி தான் நான் அனுப்பிக்கிட்டே இருப்பேன். இது என்ன? இது என்னன்னு ரெக்கார்ட் பண்ணி அனுப்புறது, ஃபோட்டோ எடுத்து அனுப்புறது. கேமரா கிடையாது எங்ககிட்ட. மொபைல் ஃபோன் தான். அப்புறமா மொபைல் வித் அந்த பைனாகுலர் ஃபோட்டோகிராஃபி. பைனாகுலருக்குள்ள கேமராவ வச்சு எடுக்கிற மாதிரி. இப்படி எடுத்து, எடுத்து, எடுத்து தான் நானு கேட்டுக்கிட்டே இருந்தேன். அதுக்கு அடுத்து என்ன சொன்னாங்கன்னா, பொங்கல் பறவைகள் முடிஞ்ச உடனே கேம்பஸ் பேர்ட் கவுண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே அதுக்கும் வாலண்டியர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். ரெஜிஸ்டர் பண்ணி அதுலயும் ஸ்டூடண்ட்ஸ இன்வால்வ் பண்ணிட்டு, அப்ப வந்து ஏதாவது ஒரு ஃபோரம் வேணுமே. நான் வந்து கம்ப்யூட்டர் சயன்ஸ். கம்ப்யூட்டர் சயன்ஸ்ல இருந்து எப்படி பேர்ட் கவுண்ட் பண்றது? அதனால என்எஸ்எஸ் அந்த மாரி யாராவது ஃபோரம் கூட ஜாயின் பண்ணி, அத இன்வால்வ் பண்ணோம். அதுக்கும் வந்து இதே மாரி கேம்பஸ் பேர்ட் கவுண்ட்ல அவங்க சேலம் வடிவுக்கரசி அவங்களோட ஸ்கூல் தான் வந்து டாப்ல இருக்கும். அப்ப அவங்க கிட்ட கைடன்ஸ் கேட்டு, எப்படி பண்ணணும் அப்படின்லாம் கேட்டுட்டு, அதுல இன்வால்வ் ஆக்கி பண்ணோம். சோ எப்படி நான் இந்த தமிழ் பெண்களின் சிறகு பேச்சு அப்படின்னு நம்மளோட அந்த சேலம்ல நடத்தின இந்த ப்ரோகிராம் மூலமா இன்ஸ்பயர் ஆகி தான் நாங்க இந்த போர்டிங்குள்ளேயே வந்தோம். அவங்களே எங்களுக்கு ஒரு சான்ஸ் குடுத்தாங்க. நீங்க வந்து இந்த பத்தி பேசுங்க அப்படின்னு என்னோட ஸ்டூடண்ட்ஸுக்கும் எனக்கும் ஒரு சான்ஸ் குடுத்தாங்க. அப்ப இந்த கேம்பஸ் பேர்ட் கவுண்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நாங்க ஷேர் பண்ணோம். அதனால ரொம்ப மோட்டிவேட் ஆயிட்டாங்க ஸ்டூடண்ட்ஸ். ஆனா என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு கன்சிஸ்டன்ட்டா வந்து கன்டினியூஸா அத பண்றதில்ல. இப்ப அந்த இதுல பண்ண எந்த ஸ்டூடெண்ட்டுமே இப்ப பேர்டிங் பண்றதில்ல. காலேஜ் படிக்கிற வரைக்கும் என் கூட இருப்பாங்க. காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க அத பத்தி கன்டின்யூ பண்றதில்ல. அவங்க அவங்களுக்குன்னு ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ், பெர்சனல் கமிட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து போயிடுறாங்க. ஆனா அட்லீஸ்ட் படிக்கிற காலத்துல மட்டுமாவது இந்த இயற்கை சார்ந்த ஒரு புரிதலுக்காக இதுல சேர்ந்து இருக்காங்களே. எப்பயுமே இந்த ஒரு நினைப்பு நிச்சயம் அவங்கள விட்டு போகாது அப்படின்றது எனக்கு ஒரு மனசுக்குள்ள இருக்கும். அவங்க எந்த நிலைமையில இருந்தாலும் அந்த பேர்ட் ஐடென்டிஃபிகேஷன் பண்ண விஷயங்கள் அவங்களுக்கு நிச்சயம் ஞாபகம் இருக்கும். கட்டாயம் அடுத்த தலைமுறைக்கு அவங்க எடுத்துட்டு போவாங்க அப்படிங்கிறதுல ரொம்ப ஒரு நம்பிக்கை எனக்கு. அதனால ஒவ்வொரு வருஷமும் ஒரு 10 ஸ்டூடெண்ட்ட எங்கிட்டாவது நானும் இன்ட்ரெஸ்ட்ன்னு சொல்லி வர வச்சு நான் இத பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் சக்சஸ் பண்ண முடியுதா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. ஆனாலும் ஸ்டாப் பண்ணிறக்கூடாது அப்படின்னு ஒவ்வொரு தடவையும். எனக்கு இதுல கொஸ்டின்லாம் வரும். கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கும் வேர்ட் கவுண்ட்டுக்கும் என்ன சம்பந்தம்? நீங்க எப்படி இது ஏன்னா இத வந்து நான் எந்த ரெக்கார்ட்லயும் உங்களுக்கு தெரியும். ஒரு காலேஜ்ல இருந்துட்டு நம்ம பண்றோம்னா, அத வந்து ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டில காமிக்கணும். அப்படி எக்ஸ்டென்ஷன் ஆக்டிவிட்டின்னு காமிக்கும்போது, உங்களுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? அப்படின்லாம் கொஸ்டின் பண்ணுவாங்க. இருந்தாலும் கண்டினியூ பண்ணிறணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப வந்து பண்ணிடுறது. அத வந்து அடுத்து எங்க காலேஜ்ல ஈகோ கிளப் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்துட்டாங்க. சோ அதனால அந்த கிளப்ல வந்து அவங்கள பண்ண வச்சுட்டு, நான் வந்து கைடன்ஸ் மட்டும் குடுக்குற மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். சோ ஒவ்வொரு வருஷமும் ஒரு பேர்டரையாவது தேனி டிஸ்ட்ரிக்ட்ல கொண்டு வரணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆசை. வந்துகிட்டே இருக்காங்க. ஆனா சஸ்டெயின் ஆகுறாங்களா அப்படிங்கிறது எனக்கு சரியா தெரியல. சோ எந்த மாதிரி இன்னமும் நான் அதத்தான் நான் இவங்க கிட்ட அடிக்கடி நான் பேசுவேன். மத்த பேர்டர்ஸ் கிட்ட பேசும்போது, நம்ம மயிலை சிறகு குழுமத்த தான் சொல்லுவாங்க. மேடம் வந்து இத இனிஷியேட் பண்ணி நல்லா பண்றாங்க அப்படிங்கிறத. சோ அந்த விஷயத்துக்காகவே நானு இவங்க கிட்ட இன்னும் கொஞ்சம் டச் வச்சு நம்ம என்னதான் பண்றாங்க, எப்படி ஸ்டூடண்ட்ஸ்ட்ட இன்ட்ரெஸ்ட் கொண்டு வர்றாங்கன்னு கேட்கணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு நினைப்பா. அடுத்து உடனே நம்ம வந்து நெறைய போதும் லாக்டவுன் எல்லாம் சரியாயிடுச்சு அப்படின்ன உடனே பேர்ட்ஸ பார்க்கணும். லைஃபர்ஸ் அப்படிங்கிறது தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி நெறைய இடங்களுக்கு நாங்க எப்பயுமே நெறைய டிராவல் பண்ணுவோம். இயர்லி ஒன்ஸ் நல்ல ஒவ்வொரு ஒவ்வொரு ஊருக்கா போக ஆரம்பிச்சுருவோம். ஆனா அப்ப எல்லாம் எங்களுக்கு பேர்டிங் அப்படின்றது தெரியாதனால ஜஸ்ட் அது ஒரு வெக்கேஷனா மட்டும் தான் இருந்தது. எப்ப இந்த பேர்ட் வாட்சிங் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணமோ, அப்ப இருந்து ஒரு டிராவல் அப்படிங்கிறது அது வந்து ஒரு நேச்சர் ரிலேட்டட் டிராவலா மாறிடுச்சு. அதனால நார்மலான ஒரு டூரிஸ்ட் பிளேசஸ்க்குலாம் போகாம, இந்த மாதிரி ரிசர்வ் ஃபாரஸ்ட்க்கு அதிகமா போக ஆரம்பிச்சிட்டோம். சோ அதனால வந்து தமிழ்நாட்டுல இருக்கிற நெறைய பறவைகள் சரணாலயத்துக்கு போறோம். ஆனா என்ன ஒரு பிரச்சனை, நம்ம எந்த நேரத்துல போறோம் அப்படிங்கிறது இருக்கும் இல்லைங்களா? அந்த டைம்ல எத்தன பறவைகள பார்க்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் ஒரு கஷ்டமான விஷயமா இருந்துச்சு. அப்புறம் கூந்தன்குளம் வந்து பார் ஹெடட் கூஸ பார்க்கறதுக்காக போனோம். அங்க வந்து அவரு கூந்தன்குளம் பால்பாண்டி அப்படின்றவர் தான் பேர்ட்மேன் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு அவரு நெறைய விஷயங்கள சொல்லிக் குடுத்தாரு.
அப்ப இவங்க பண்ற ஒரு கான்ட்ரிபியூஷன்ஸ்க்கு முன்னாடி நம்ம ஜஸ்ட் ஒரு ஹாபியா பறவைகளை பார்க்கிறது ஒரு விஷயமே கிடையாதுன்னு அவர் கூட பேசும்போது தான் தெரிஞ்சுச்சு. அவர் வந்து எவ்ளோ லைஃப்ல எவ்ளோ டைம் வந்து பறவைகளுக்காகவே ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஊர் மக்கள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது கூந்தன்குளம் போகும்போது தெரிஞ்சது. அடுத்து நெறைய ரிசர்வ் ஃபாரஸ்ட். நாங்க அஸ்ஸாம் கசிரங்கா போகும்போது, அங்க நம்ம கூப்ட்டு போகும்போது, அங்க இருக்கிறவங்கலாம் நெறைய நமக்கு சொல்லி தர்றாங்க. நம்மளோட நாங்க இங்க நமக்கு வந்து கைடு அப்படின்றது நான் அந்த மாரி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதில்ல. நம்ம ஊர்கள்ல. இந்த ஜீப் சஃபாரி அப்படியெல்லாம் போகும்போது, அங்க இருக்கிறவங்களுக்கு பேர்டிங் நாலேட்ஜ் நெறைய இருக்கு. நாங்க கீர் போகும்போதும் நெறைய பேர்ட்ஸ் எங்களுக்கு அவங்க கண்டுபிடிச்சு ஏன்னா ஜீப்ல போயிட்டு இருக்கும்போதே டக்கு டக்குன்னு நிப்பாட்டி எங்க இருக்கு அப்படின்னு காமிப்பாங்க. நெறைய விஷயங்கள பார்க்கிறதுக்கு அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. அ அடுத் அடுத்து எப்பயுமே போறது நம்ம தமிழ்நாட்டுல அதிகமா நாங்க ஒரு வருஷத்துக்கு 2 தடவையாவது போகக்கூடிய இடம் வந்து டாப் ஸ்லிப். சோ இந்த டாப் ஸ்லிப் அப்படின்னும் போதும் அங்கேயும் பேர்ட்ஸ் பாரடைஸ் மாரிதான். வால்பாறை, டாப் ஸ்லிப்லாம். அங்க கண்டுபிடிக்கிறது நமக்கு போற நேரத்துல பார்க்கிறது அப்படிங்கிறது ஒரு சேலஞ்சிங்கா இருக்கும். ரொம்ப நான் சில எதிர்பார்க்காத சமயத்துல அருமையான ஒரு பறவைய பார்க்கக்கூடியதா இருக்கும். சில சமயம் எதுவுமே பார்க்க முடியாம வர்ற மாதிரியும் இருக்கும். சோ அடுத்து வந்து இதெல்லாம் வந்து என்னது அந்த பறவை பார்க்கறது எனக்கு தெரியும். நான் வந்து நெறைய அந்த அந்த பேர்ட் சொன்னேன் இல்லையா? நெறைய லைஃபஸ் கொண்டு வரணும். அந்த மாதிரி ஒரு மனநிலையில வந்து நெறைய போய் பார்க்க ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் தான் வந்து போதும் நம்ம ஊர்கள்ல தான் இனி வந்து லைஃபஸ பார்க்காம ஒரே பறவைகள அதோட பத்தி ஃபுல்லா அப்சர்வ் பண்றது ஒரு விஷயம் அப்படின்னு ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு. இந்த குழந்தைகளோட பழகணுன்ற எண்ணம் எப்படி வந்துச்சு அப்படின்னா, நான் எங்க போய் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் நம்ம பைனாக்குலர் வச்சிருக்கிறதுனால, அந்த ஊர் குட்டி பசங்கலாம் வந்து என்ன பார்க்குறீங்க அப்படின்னு வருவாங்க. அப்ப வரும்போது ஒவ்வொரு தடவையும் காமிப்போம். ஏதாவது ஏன்னா எங்களுக்கு தேனி டிஸ்ட்ரிக்ட் அப்படின்றது நெறைய டூரிஸ்ட் வரக்கூடிய இடம். அதனால நெறைய பேர் நெறைய ஒவ்வொரு ஹாட்ஸ்பாட்லயும் நெறைய ஃபோட்டோஸ் இருக்கும். ஆனா நம்ம போற நேரம் அங்க இருக்கிற எந்த ஒரு ஸ்பீசிஸையும் பார்க்குற மாதிரி இருக்காது. அதனால அப்ப வந்து அங்க பார்த்திருப்பாங்க இல்லையா? இப்ப இந்த இடத்துல வந்து பான் அவுல் இருக்கு, அவுல் இருக்கு அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா, அந்த ஒரு ஒகேஷனுக்கு போயிருந்தோம். போயி அங்க பார்க்கிறப்ப அந்த பசங்க கிட்ட நீங்க ஆந்த பார்க்க தான் வந்தேன் அப்படின்னு உடனே அந்த குட்டி பசங்க கேட்டாங்க. ஆந்தைய பார்க்கணும்னா, ஃபோன குடுங்க. அந்த யூடியூப் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அது ஒரு மாதிரி இருந்தது. அப்ப குழந்தைங்களுக்கு வந்து எதுனாலும் ஃபோன்ல பார்த்துக்கலாம். இவ்வளவுதானா அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கே. நம்ம ஜெனரலா சொல்லுவாங்க. தாஜ்மஹால் அப்படிங்கிறத படத்துல பார்க்கிறதுக்கும், நம்ம நேர்ல போய் தாஜ்மஹால பார்த்து அத பிரமிக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் தான். ஒரு பறவை அதாவது ஒரு மனுஷங்களால கட்டப்பட்ட ஒரு தாஜ்மஹாலுக்கே அவ்வளோ ஒரு பிரமிப்பு இருக்கு அப்படின்னும்போது, இயற்கையில இருக்கக்கூடிய விஷயங்கள நேரடியா பார்த்து, அத தெரிஞ்சுக்கிற போது இருக்கிற ஒரு உணர்வு அப்படிங்கிறது, இந்த குழந்தைங்களுக்கு எல்லாமே மொபைல் ஃபோன்ல கிடைச்சுது. அதனால அவங்களுக்கு அதோட இம்பாக்ட் தெரியல. ஆந்தை எப்படி இருக்கும், எப்படி பறக்கும் எல்லாமே YouTubeல இருக்கும்க்கா. அத பாருங்க. இதுக்காக போய் நீங்க வந்தீங்களாக்கும்? அப்படின்னு அந்த பசங்க எங்ககிட்ட பேசுனாங்க. அ அதுக்கப்புறம் தான் எப்படியாவது நம்ம அந்த குழந்தைகளுக்கும் இத பத்தி சொல்லணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அதுக்காக என்னோட ஃப்ரெண்ட் ஒரு சம்மர் கேம்ப் நடத்தும்போது, எனக்கு 1 டே மட்டும் குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அங்க போய் நான் குழந்தைங்களோட இன்டராக்ட் பண்ணேன். ஆனா அது உண்மையாவே ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமா இருந்துச்சு. நான் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர்ன்றதால டீனேஜ் ஸ்டூடண்ட்ஸோடயே இருந்துட்டு, குழந்தைங்களுக்கு சொல்லிக் குடுக்கும்போது அவங்களோட கியூரியாசிட்டிக்கு ஏத்த மாதிரி, அவங்க கேள்வி கேட்கிறப்ப அவங்களுக்கு என்கேஜ் பண்ற மாரி பண்றது ரொம்ப டஃப்பான ஒரு விஷயமா தான் இருந்தது. சோ அதுக்கு நம்ம இன்னமும் பிராக்டிஸ் பண்ணணும். அவங்கள ஃபுல் என்கேஜிங்கா வச்சு தெரிஞ்சுக்க வைக்கணும். அவங்க எல்லாமே வந்து அதெல்லாம் எனக்கு தெரியும். இதெல்லாம் நான் பார்த்திருக்கேன். டிவில பார்த்து இப்படியே தான் அவங்க பேசுறாங்க. அப்ப அவங்கள அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை. அதுக்கான இனிஷியேட் தான் பண்ணியிருக்கேன். அது இன்னும் அடுத்தடுத்து எப்படி பண்றது அப்படின்னு அதுக்கான வழிமுறைகள பார்த்துட்டு இருக்கோம். அது கூடிய சீக்கிரம் அதுக்கான ஒரு வாய்ப்பும் கிடைக்கும் அப்படின்னு நம்புறேன். அதுக்கப்புறம் தான் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்டோட அந்த சின்க்ரோனைஸ்டு சென்சஸ். சோ இதுல வந்து வரும்போது வாலண்டியராவே ஸ்டூடண்ட்ஸ் ஃபுல்லா வர ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து அந்த ஜீப்ல கூட்டிட்டு போவாங்க, சர்டிபிகேட்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னு வரும்போது இதுக்கு அதுவும் நம்ம போக முடியாத இடங்களுக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் மூலமா போக முடியும். ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாஸ்க்குலாம் போவாங்க. டெரஸ்ட்ரியல் அப்படின்னு சொல்லும்போது. அதனால அதுக்கு நல்லாவே ஸ்டூடண்ட்ஸ் வந்துட்டாங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. எங்களால தேனியிலேயே இருந்தாலும் எங்களால எங்கெங்க போக முடியாதோ இப்ப அந்த 4 பே டேம் அப்படின்னு இருக்கும். முல்லை பெரியாறு டேம்க்கு முன்னாடி. அதெல்லாம் வந்து லாக்டான பிளேஸ். பட் அங்க வந்து இவங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எங்கள கூட்டிட்டு போனாங்க. அதுக்கெல்லாம் ஸ்டூடண்ட்ஸ் இன்ட்ரஸ்டடா வந்துட்டாங்க. சோ 4 பே டேம் போறது அப்படிங்கிறதுனால. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுக்கும் மேகமலைக்கு இப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் கூட்டிட்டு போகும்போது, எனக்கு இதுல வந்து கலந்துக்கிட்டது, அங்க இருக்கிறவங்களே வந்து எங்கள பார்த்துட்டு எங்க ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, "உங்களுக்கு இவ்ளோ விஷயங்கள் தெரிஞ்சிருக்கா? சிஎஸ் ஸ்டூடண்ட் உங்களுக்கு இவ்ளோ விஷயங்கள் தெரிஞ்சிருக்கா?" அப்படின்லாம் ஆச்சரியப்பட்டாங்கன்னு ஸ்டூடண்ட்ஸ் சொன்னாங்க.
ஏன்னா அந்த ஃபாரஸ்ட் வாட்சர் அந்த மாதிரி இருப்பாங்க இல்லைங்களா? அவங்க வந்து நிறைய பிள்ளைங்க அவங்களுக்கு தெரியாததெல்லாம் என்னோட ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணி, ஏன்னா அவங்களுக்கு ஃபீல்டு கைடு அந்த மாதிரிலாம் குடுத்துருக்கேன் நான். அப்படி சொல்லும்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சாம். ஆனா இப்பயும் அதேதான். இவங்க பண்றாங்க, இந்த வருஷம் முடிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னா, அடுத்த வருஷமும் திருப்பி வாலண்டியர்ஸா வாங்க அப்படின்னா, நான் ஊர்ல இருக்கேன். படிக்க போயிட்டோம் அப்படின்னு, இல்லாட்டி ஃபங்ஷன் இருக்கு, கோயில் திருவிழா இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த வருஷம் யாருமே வரல. அதனால ஒவ்வொரு வருஷமும் புது புது ஸ்டூடண்ட்ஸா தான் நாங்க இந்த இதுக்கு கூப்பிட்டு போயிட்டு இருக்கோம். அடுத்து 2025ல இந்த அகைன் அந்த பேர்டஸ் மீட்ல கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. ஸோ பேர்ட பத்தி பேசுறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் குடுத்தாங்க. அங்க வந்திருக்கிற அந்த காலேஜ்ல நடந்த பசங்களுக்கு ஸ்டூடண்ட்ஸுக்கு பேர்ட பத்தி நான் ஒண்ணு சொன்னேன். எனக்கு நிறைய வந்து இந்த பறவைகள பத்தி கன்டினியூஸா நான் கத்துக்கிறதுக்கு வந்து எப்படி லாக்டவுன் சமயத்துல இந்த வெபினார் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்துச்சோ, இப்ப அதிகமா பண்றது இது சார்ந்த புத்தகங்கள். எப்பயுமே புத்தகங்கள் படிக்கிறது அப்படிங்கிறது எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு. நிறைய பயண கட்டுரைகள் அந்த மாதிரி தான் படிச்சுக்கிட்டே இருப்பேன். கதைகள் படிக்கிறத விட எஸ். ராமகிருஷ்ணனோட பயண கட்டுரைகள் எந்தெந்த ஊருக்கு போனா எப்படி இருக்கும் அது மாதிரி புக்கா தான் படிப்பேன். இப்ப ஒரு ரீசெண்டா அந்த 5 இயர்ஸா தான் இயற்கை சார்ந்த நூல்கள படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. சோ அது எங்களோட காலேஜ் லைப்ரரியிலேயே நிறைய புக்ஸ் இருக்கும். அடுத்து எழுத்தாளர் ஜெயமோகன் அவரோட பிளாக் டெய்லி ரீட் பண்ற ஒரு ஹேபிட் இருக்கு. அதுல கட்டாயம் வாரத்துக்கு 2 நாளாவது பறவைகள பத்தி, பறவைகள் கூட்டத்த பத்தி அவங்களும் ஒரு பறவை கூட்டமைப்பு மாரி ஒண்ணு அடிக்கடி நடத்துவாங்க. குழந்தைகளுக்கான அந்த பறவைகள் பத்தினதெல்லாம். சோ அத பத்தி எல்லாம் படிக்கும்போது டெய்லி அப்டேட் ஆகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து தியோடர் பாஸ்கரன் சார் அவரோட புத்தகங்கள படிக்கும்போது இயற்கை சார்ந்த அறிவுங்கிறது நமக்கு எதுவுமே தெரியல. கற்றது கையளவுங்கிறது அந்த அளவுக்கு கூட இல்ல. இயற்கையில தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு அப்படின்னு அவரோட புத்தகங்கள படிக்கும்போது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் ஹிந்து தமிழ் பேப்பர்ல உயிர் மூச்சு அப்படின்றதெல்லாம் எழுதுவாங்க. சோ அதுவுமே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இயற்கை சார்ந்த ஒரு புரிதலுக்கு ரொம்ப உதவியா இருந்தது. அடுத்து இந்த வருஷம் தான் வந்து ஏசியன் வாட்டர் பேர்ட் சென்சஸ் AWC அப்படின்றதுல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இத பத்தியும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா வந்து என்னன்னு பண்ணதில்ல. இந்த வருஷம் தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நாங்க அந்த வாட்டர் பாடிஸ் அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்டோட இதுல கலந்துகிட்டப்ப எங்களுக்கு லிஸ்ட் அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. தேனி மாவட்டத்துல எத்தனை கண்மாய் இருக்கு, வாட்டர் டேங்க்ஸ் இருக்கு அப்படின்றது. அந்த லிஸ்ட் இருந்ததுனால என்னோட ஹஸ்பண்டோட சேர்ந்து அந்த இதுல கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்க டிராவல் பண்ண முடியுமோ சாட்டர்டே சண்டே ஒவ்வொரு கண்மாய்க்கா போய் நான் ஆனா இதேதான் கண்மாய் 6 மணிக்கு போனாதான் நிறைய ஸ்பீசிஸ் நம்ம செக்லிஸ்ட் போட முடியும். ஆனாலும் பரவாயில்ல. அதுக்கு நம்ம மயிலை இந்த குடும்பத்திலேயே முதல்ல ஒருத்தர் பேசி இருந்தாங்க சார் அருள்வேலன் சார். அவர் தான் அதனோட கோஆர்டினேட்டர். அவர்கிட்ட ஹெல்ப் கேட்டு எத்தனை மணிக்கு போனாலும் பரவாயில்ல அந்த இடத்துல போய் அந்த லொகேஷன்ல போய் நீங்க செக்லிஸ்ட் போடுங்க அப்படின்னு சொன்ன உடனே தேனியில இருந்து வரிசையா தேனி அப்புறம் மதுரைக்கு போனோம்னா போற வழியெல்லாம் நிப்பாட்டி தண்ணி நீர் தெரிஞ்சிச்சுன்னா போதும் நிப்பாட்டி அங்க ஒரு செக்லிஸ்ட் ஒரு 1/2 மணி நேரம் நின்னு செக்லிஸ்ட் போட்டுட்டு போக ஆரம்பிச்சோம். அடுத்து பொங்கல் அப்பதான் அது முடிய போகுது அப்படின்னு சொன்னாங்க. சோ பொங்கலுக்கு கோயிலுக்கு போயிருந்தோம். எங்களோட குலசாமி கோயிலுக்கு. சோ அது வந்து தனியா அப்படி ஒரு கம்மால பொட்டல் காடுல தான் நிக்கும். அப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னா ராமநாதபுரத்துல ஒரு செக்லிஸ்ட் கூட வரல அப்படின்னு. ஓ தேனி இல்ல ராமநாதபுரத்துக்கும் நம்ம தான் இருக்கோம்னு நினைச்சு அங்க போய் அங்கேயும் பறவைகள் ரொம்ப கம்மி. ஏன்னா ரொம்ப ட்ரையா இருந்துச்சு. எப்பயுமே கண்மால தண்ணி இருக்கும். தண்ணியே இல்லாத கண்மாயில என்ன இருக்கு அப்படின்னு பார்த்து போட்டு அதுக்குதான் சார் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. பரவாயில்ல அங்க போய் நீங்க ஒரு செக் லிஸ்ட் போட்டீங்க அப்படின்னு. சோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயமா இருந்தது. அடுத்து நாங்க சொல்றேன் இதைதான் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைச்சதே. தினமும் ஒரு காலையிலயும் சாயந்தரமும் நாங்க மொட்டை மாடியில இருந்து நான் பறவை பாக்குறது நானு என் பையன் ஹஸ்பண்ட் எல்லாரும் பாக்குறதுதான் அதிகம். ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இதே வீட்டுல நம்ம இத்தனை வருஷமா இருக்கிறோம். இத்தனை வருஷமா நமக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் இவ்ளோ நாட்களா இவ்ளோ தெரிய வருது. ஒவ்வொரு பறவைகளோட இப்ப காக்காவோட பிஹேவியர் காக்கா நாங்க வைக்கிற சுத்தி எல்லார் வீட்லயுமே காக்காக்கு சாப்பாடு வைப்பாங்க. அது ஃபுல்லா வந்து எங்க வீட்ல வந்து டிஷ்ஷோட அதுல எல்லாம் ஒளிச்சு வச்சுட்டு போயிரும். எப்ப வந்து எடுக்கும்னு தெரியாது. அடுத்த நாள் வந்து அதே காக்கா தான் வந்து எடுக்குதா, வேற காக்கா வந்து எடுக்குதா, இப்படி எல்லாம் மானிட்டர் பண்ணிட்டே இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். மொட்டை மாடியில உட்கார்ந்து இருக்கிறது, வானத்தை பாக்குறதும், பறவைகளை பாக்குறதும் வந்து அது என்ன சொல்றதுங்க பெரிய பெரிய ஒரு ரிலாக்ஸான ஒரு விஷயமா இருக்கும். ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி டைம் நம்ம வீட்ல ஸ்பெண்ட் பண்றோம். மொபைல் பார்க்காம, டிவி பார்க்காம இப்படி பார்க்கிறோம் அப்படிங்கிறதே ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கும். சோ அதுக்கு நான் வந்து மேக்ஸிமம் நிறைய மொபைல் தான் யூஸ் பண்ணுவேன். அதனால அதுக்கு எந்தெந்த ஆப் எல்லாம் ஹெல்ப் பண்ணுது இந்த மாதிரி இந்த ஒரு 360 கேமரால மொட்டை மாடியவே போட்டோ எடுத்து வச்சிருக்கேன் நானு. அப்புறம் ஸ்கை வாட்சிங் அப்படின்ட்டு ஒவ்வொன்றே அதாவது இப்ப நான் பார்க்க ஆரம்பிச்ச
முடிச்சதுக்கு அப்புறம் வந்து கன்டினியூஸா நானு ஒவ்வொரு தடவையும் ரெயின்போ பாக்குறேன். ஃபோன் இருந்துச்சுன்னா உடனே மொபைல்ல எடுத்துருவோம். அப்ப வந்து இப்படி வந்துகிட்டே தான் இருக்கு வானத்துல வானவில். ஆனா நம்ம எத்தன பேர் அத கவனிக்கிறோம்? நமக்கு அதுக்கான நேரம் எங்க இருக்கு அப்படின்னு பாக்குறப்ப ரொம்ப ஆச்சரியமாவும் இருக்கும். பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கும். அடுத்து இது வந்து எங்க வீட்டுக்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு முருங்கை மரம். இந்த முருங்கை மரம் எப்ப காய்ஞ்சிருந்தாலும் சரி, ஆனா அந்த ஒரு முருங்கை மரத்துல மட்டுமே நானு ஒரு 20க்கு மேல ஸ்பீசிஸ் பார்த்திருக்கேன். அவ்ளோ ஸ்பீசிஸ். இதுல இந்த கம்பளிப்பூச்சி வரும்போது பார்த்தீங்கன்னா, ஜாக்கோபின் குக்கு வந்துரும். அப்புறம் அக்கா குயில் வரும். அடுத்து காஞ்ச முருங்கைய சாப்பிடுறதுக்கு கிளி, பேரக்கீட் வந்து நெறைய ஒரு கூட்டமா வந்து ஒரு 10 பேரக்கீட்டாவது வந்து உட்கார்ந்து ஃபுல்லாவே ரோஸ்டிங்டு பேரக்கீட் வந்து உட்கார்ந்து சாப்பிடும். அப்புறம் எப்பயுமே இருக்கிறது குயிலு. சோ அது இந்தியன் கோயில் இருக்கும். இப்படி ஒவ்வொன்னுமே இதே முருங்கை மரத்துல நான் எடுத்ததுதான். இப்ப இந்த விஷயங்கள பார்க்கிறம்போது இவ்ளோ விஷயங்கள் பக்கத்திலேயே இருக்கு. அப்ப நம்ம வந்து அந்த அப்சர்வேஷன் அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா? சோ அது வந்து நமக்கு இவ்ளோ அப்சர்வேஷன் நம்மகிட்ட இருக்கு. நம்ம அத யூஸ் பண்ணாம இருந்திருக்கோம் இத்தன நாளா. எதையுமே கவனிச்சதில்ல. இப்ப எந்த இடத்துக்கு போனாலும், ஆ டிராவல் பண்றப்போ ஏர்போர்ட்ல ஒரு 2 ஹவர்ஸ் வெயிட் பண்றோமா, அந்த ஊர்ல உடனே அங்க ஒரு செக் லிஸ்ட் போடணும். வெளிய வந்து இருந்து அங்க என்னன்னு பார்த்துட்டு, கட்டாயம் போடணும் அப்படின்னு எந்த இடத்துக்கு போனாலும், ஹாஸ்பிட்டல்ல வெயிட் பண்றதா இருந்தாலும் டோக்கன் வாங்கிட்டு வெளிய வந்து உட்கார்ந்து ஏதாவது ஒரு செக் லிஸ்ட் போடணும் அப்படிங்கிறத ஒரு ஹாபியாவே நான் வந்து அதுல கன்டினியூஸ் ப்ராசஸாவே வச்சிருக்கேன். ஹாபின்றத விட. அந்த இடத்துக்கு போனோம்னா, அந்த ஊர்ல எந்த ஊருக்கு போறோம்? அது என்ன பர்ப்பஸ்க்காக போயிருக்கோம்? என்ன அப்படிங்கிறது இல்ல. ஒரு கஷ்டமான சிச்சுவேஷனாவும் இருக்கலாம். நம்ம ஹாஸ்பிட்டல் அப்படின்னும்போது உங்களுக்கு தோணிருக்கும். எந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருப்போம்ன்னு. இருந்தாலும் அந்த இடத்த வந்து அந்த ஒரு மனநிலைய மாத்துறதுக்கு இந்த பறவை பார்த்தல் அப்படிங்கிறது தான் வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு மருந்தாவே இருக்கு. அதனால டிராவல் பண்ணும்போதும் சரி, மத்தபடி பஸ்ஸுக்காக டெய்லி காலேஜுக்கு பஸ்ஸுக்காக பஸ் ஸ்டாப்ல நிக்கிறப்பயும் ஒரு அட்லீஸ்ட் வாரத்துக்கு 2 நாளாவது செக் லிஸ்ட் போட்டுருவேன் நான். ஏன்னா அப்பதான் நமக்கு வித்தியாசமான அனுபவங்கள்லாம் கிடைக்கும். ஒரு தடவைலாம் வந்து ஊழி நக்கடு ஸ்ட்ரோக் வந்து காக்காவ விரட்டிக்கிட்டே போன மாதிரி. இதுக்கும் அதுக்கும் என்னடா சம்மந்தம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அப்ப அதெல்லாம் கேட்டுட்டு எப்படி அத இன்சிடென்டல்ல போடணும்? அத எப்படி நம்ம கமெண்ட்ல எழுதணும்? இதெல்லாம் இன்னமுமே நான் கேட்டு கேட்டு தான் நானு அத பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து நாங்க இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதாவது ரொம்ப ஸ்பெஷலா நான் ஃபீல் பண்ண விஷயங்கள். என்ன அப்டின்னா வந்து இந்த அவுலட் பார்க்கறது ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு விஷயம். எதர்ச்சியா எங்களுக்கு பக்கத்திலேயே ஒரு மரத்துல வந்து இந்த ஸ்பாட்டட் அவுலட் இருந்தது. அத பார்த்த உடனே பயங்கர சந்தோஷமாகி பல நாள் கனவு கிடைச்சிருச்சே அப்டின்னுட்டு நானு ஸ்டேட்டஸ் வைப்பேன். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறது எப்பயுமே எனக்கு இருக்கும். அட்லீஸ்ட் ஸ்டேட்டஸ் மூலமாவது நெறைய பேர் தெரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா நம்ம கிட்ட ஸ்டூடண்ட்ஸ் கான்டாக்ட் இருக்கு. அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு இப்படியெல்லாம் இருக்கு நம்ம ஊர்லன்னு தெரிஞ்சுக்குவாங்களே. ஏன்னா டீச்சர் அப்படின்னாவே நாலேட்ஜ் ஷேரிங் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய ரோல்ன்னு என்னோட தாட். அதனால எந்த விஷயம்னாலும் கட்டாயம் ஷேர் பண்ணணும் எல்லாருக்கும் அப்படிங்கிறனால. இத பார்த்த உடனே இந்த ஆந்தைய ஸ்டேட்டஸ் வச்சுட்டு மிஷன் கம்ப்ளீட்டட் அப்படின்லாம் வச்சா அதுக்கு நெறைய கமெண்ட். இப்படியா ஆந்தைய போயா ஸ்டேட்டஸ்ல வைப்பீங்க? இத பார்த்தா எப்படி இருக்கும்? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு ஏதோ பௌர்ணமி, இன்னைக்கு போய் ஆந்தைய வச்சுட்டீங்கன்னு அவ்ளோ பேர்கிட்ட இருந்து எனக்கு கமெண்ட். அப்ப இன்னமும் வந்து மக்கள் ஆந்தை அப்படிங்கறத ஒரு பறவையாவே நினைக்கல. இன்னமும் அப்படி இருக்காங்க. சில பேருக்கு சொல்லி புரிய வச்சேன். சில பேருக்குலாம் சொல்லலாம். அப்படியா? சரி, சரி அப்படின்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறமா சுருளி ஃபால்ஸுக்கு மந்த்லி ஒன்ஸாவது போயிருவோம். அப்ப ரொம்ப நியர்பைல அவ்ளோ பீப்பிள் குளிச்சுட்டு வர்றாங்க. அந்த இடத்துல இந்த நெஸ்ட் மலபார் கிரே ஹார்ன்பில். நம்ம ஹார்ன்பில் அப்படின்னாவே ரொம்ப உயரத்துல யாரும் பார்க்க முடியாத இடத்துல இருக்கும் அப்படின்னு நினைப்போம். ஆனா ரொம்ப இது வந்து நார்மலா என்னோட மொபைல்ல நானு கேஷுவலா ஜூம் கூட பண்ணாம எடுத்த போட்டோ. அப்ப எவ்வளவு நியர்பைல பார்த்திருக்கேன்னு பாருங்க. அது எதையுமே மைண்ட் பண்ணல. அவ்ளோ மக்கள் குளிச்சுட்டு அங்கனக்குள்ள நிக்கிறாங்க, நடக்குறாங்க. அத்தன பேர் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது பாட்டுக்கு வந்து வந்து ஃபீட் பண்ணிட்டே இருந்துச்சு. பக்கத்துல ஒரு அத்தி மரம் இருந்துச்சு. எடுத்துட்டு வந்து ஃபீட் பண்ணிட்டே இருந்தத நின்னு பார்க்கிறதுக்கு பயங்கர சந்தோஷம். என்னடா எத்தன வருஷமா நம்ம சுருளிக்கு போறோம். இவ்ளோ பக்கத்துல இந்த ஹார்ன்பில் பார்க்கிறோமே அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அடுத்து இந்த கொண்டை பருந்து அப்படிங்கிறது மேகமலையில. இதுவும் அதே மாரிதான். கார்ல போய்க்கிட்டு இருக்கும்போது பருந்த பார்த்தோனே அப்படியே நிப்பாட்டிட்டோம். அது வந்து யாரையும் மைண்ட் பண்ணவே இல்ல. ரொம்ப நேரமா அசையாம உட்கார்ந்திருக்கு. இதுவும் நான் என்னோட ஃபோன்ல எடுத்த ஃபோட்டோ தான். ரொம்ப பக்கத்துல எடுத்த ஃபோட்டோ. ஆனா அது கண்டுக்கவே இல்ல. அவ்ளோ காரு, பைக் எல்லாமே கிராஸ் ஆயிட்டு போகுது. ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருந்துச்சு. இவ்ளோ பக்கத்துல ஒரு பறந்த இவ்ளோ குவாலிட்டியா எடுக்கிற அளவுக்கு நான் பார்த்தது அப்படிங்கிறது இந்த ஒரு விஷயம் தான். அடுத்து இந்த மலபார் விஸ்லிங் த்ரஷ். இது வந்து வால்பாறையில. இதுவும் பக்கத்துல உட்கார்ந்து அவ்ளோ அழகா பாட்டு பாடிக்கிட்டே இருந்தது. நமக்கு எங்கேயாவது தான் கேட்கும். மேகமலையிலயும் இது இருக்கு. ஆனா இதோட குரல மட்டும் தான் கேட்க முடியும். தேக்கடி போனா எங்க போனாலும் இந்த குரல் மட்டும் தான் கேட்க முடியும்.
அத விசிபிளா பாக்குறதுன்றது நடந்து போறப்ப மட்டும் தான் பாக்குற மாரி இருக்கும். ஆனா இது மரத்துல உட்கார்ந்து ரொம்ப நேரம் பாடிக்கிட்டே இருந்துச்சு. நான் பாடுறேன் நீ கேளு அப்படின்னு சொல்ற மாதிரி பக்கத்துல இருந்து பாடிக்கிட்டே இருந்தது. இது அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியா இருந்தது. இத நான் ரெக்கார்ட் பண்ணி ரொம்ப நாள் ரிங்டோனா கூட வச்சிருந்தேன் நானு அந்த சாங்க. இது அவ்வளவு சந்தோஷமான ஒரு விஷயமா இருந்தது. இது ப்ளூ ராக் த்ரஷ் அப்படின்றதும். இதுவும் அதே மாரி தான். பாட்டு பாடிக்கிட்டே நடந்தது. இது டார்ஜிலிங்ல எடுத்தப்ப எடுத்தோம். ஸோ இதுவும் அவ்ளோ இத 2யும் கவனிக்கும்போது அந்த விஸ்லிங் த்ரஷ் அப்படின்னாவே, நம்ம பக்கத்துல வந்து எவ்ளோ அழகா அது பாட்டு பாடுது, நம்மள கவனிக்க சொல்லுது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருந்தது. அடுத்து இந்த பேர்ட் வாட்சிங் அப்படின்னு பார்க்கிறத விட, அந்த பேர்ட் கால்ஸ் இருக்கு இல்லைங்களா? சோ அது ஃபர்ஸ்ட் எங்களுக்கு கால்னா என்ன, சாங்னா என்னன்னு எனக்கு தெரியாது. ரொம்ப நாளா இந்த வால்காக்கையோட கால வந்து நான் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு அதோட கால் வேற மாதிரி இருக்கும். சாங் வேற மாதிரி இருக்கும். அந்த அந்த டோன ரெக்கார்ட் பண்ணிட்டு நம்ம பேர்டர்ஸ் குரூப்லலாம் கேட்டு இது என்ன பறவைன்னு கேட்டா எல்லாருமே ரஃப் ஸ்ட்ரீப்பி, ட்ரீப்பை அப்படின்னு போடுவாங்க. நான் அக்செப்ட் பண்ணவே முடியாது. அது எப்படி இப்படி கத்தும்? அது கத்துனாவே ஒரு மாதிரி கரகரகரன்னு தானே கத்தும். அப்படின்னே தான் இருந்தது. அப் அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு, கால் வேற, சாங் வேற அப்படின்னு. இப்ப வந்து என்ன அப்படின்னா, இப்ப நம்ம உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்னு தெரியல. இப்பலாம் மூவி பார்த்தோம் அப்படின்னாவே, மூவில இருக்க சவுண்ட வந்து ஃபுல்லா அப்படியே அப்சர்வ் பண்ற மாதிரி. நம்ம தமிழ்நாட்டு படங்கள், கிராமத்துல இருக்க படம், ஒரு கரடு அப்படிலாம் போனாங்க அப்படின்னா, அவங்க பேக்கிரவுண்ட்ல ஃபுல்லாவே ஆள்காட்டி சவுண்ட் தான் வச்சிருப்பாங்க. அப்ப ஆள்காட்டி சத்தம் கேட்ட உடனே, ஆஹா! ஆள்காட்டிய போட்டாங்களா? அப்படின்ற மாதிரி இருக்கும். அடுத்து இந்த இப்ப சீரிஸ் பார்க்கிறப்ப மலையாள படங்கள்லாம் இப்ப நம்ம ஓடிடில பார்க்கிறோம் இல்லையா? அதுல ஃபுல்லா பார்பெட். ஒயிட் சீக்டு பார்பெட்டும், ப்ரவுன் ஹெடட் பார்பெட். அதோட கால் தான் அவங்க அதிகமா பேக்கிரவுண்ட் வாய்ஸா யூஸ் பண்ணுவாங்க. இது 2 தான் ரொம்ப நோட்டீஸ் பண்ணிட்டே வந்தோம். இப்ப இந்த ஹிமாலயாஸ் போகும்போது இந்த சிபியா, சிபியாவோட கால். நான் எங்க குரூப்ல கூட இந்த சிபியாவோட கால ரெக்கார்ட் பண்ணி அனுப்பியிருந்தேன். ஆ இப்ப வந்து பார்த்தோம்னா, இப்ப நான் ஒரு ஹிந்தி வெப் சீரிஸ் பார்க்கும்போது, அது ஹிமாலயன் பேஸ்டான வெப் சீரிஸ். அங்க பார்த்தா அவங்க சிபியா கால் யூஸ் பண்ணியிருக்காங்க. அத கேட்கும்போது அவ்ளோ சந்தோஷம். ஆஹா! அப்ப எல்லா சவுண்ட் இன்ஜினியர்ஸ்க்கும், வேர்டுக்கும் வந்து அவ்ளோ இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறாங்க. ஒரு இடத்தோட வந்து அத நேச்சுரலா காமிக்கணும் அப்டின்னா, அவங்க பேர்ட் சவுண்ட்ஸ வந்து அதிகமா யூஸ் பண்றாங்க அப்டிங்கிறத அப்ப வந்து அந்த அளவுக்கு நம்மளோட அப்சர்வேஷன் ஒரு படத்த பார்க்குறோம் அப்டின்னா, லொகேஷன், அவங்க என்ன காஸ்டியூம் அந்த மாதிரி எல்லாம் எப்படி பேசுறாங்கன்னு கவனிக்காம, அதுக்கு பேக்கிரவுண்ட்ல என்ன பேர்ட் கால் குடுக்குறாங்கன்ற அளவுக்கு கவனிக்கிற அளவுக்கு தான் இப்ப எங்களோட டிஸ்கஷன்லாம் இருக்கும். எங்க வீட்ல நாங்க எல்லாரும் பேசுறது அத பத்தி தான் பேசிட்டு இருப்போம். இங்க ஆள்காட்டி கத்துது, நடந்து போயிட்டு இருக்காங்க அப்டிங்கிற பேசுற மாதிரி இப்ப நாங்க அத வாட்ச் பண்ண ஆரம்பிச்சுட்டோம். சோ இப்ப நம்ம கன்டினியூஸா பார்க்கறனால என்ன, இப்ப டெய்லி அன்றாடம் பார்த்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, இந்த மாதிரி இப்ப வாக் போற ஏரியால கன்டினியூஸா நாங்க பார்க்கிறது. இந்த பானாவுல நான் இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது. ஆனா ஒவ்வொரு தடவையும் இப்படி ரோட் கில்ல மட்டும் தான் நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். அப்ப அந்த ரோட் கில்ல பார்க்கறதையும் பேர்ட்ல போடலாமா அப்படின்னு கேட்டுட்டு, அதையும் ரோட் கில் அப்படின்னு மார்க் பண்ணோம். அடுத்து நம்ம பறவை ஆர்வலர்கள்லயே கிருபாநந்தினி அப்படின்னு டாக்டர் கிருபாநந்தினி இருக்காங்க. அவங்க வந்து இத பத்தின ஒரு ஆராய்ச்சி பண்ணி ஒரு ஸ்பீச் தான் நான் கேட்டிருந்தேன். அப்புறம் அவங்களுக்கு இத பத்தி நான் ஃபோட்டோ எடுத்து அனுப்புவேன். இந்த மாரி எந்தெந்த டேட்ல என்னன்னைக்கு நான் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறது. இது வந்து சாம்பிள். இது மாரி நெறைய ஃபோட்டோஸ் என்கிட்ட இருக்கு. எப்பப்பலாம் நம்ம போறோமோ நோட்டீஸ் பண்ணும்போது அத ஃபோட்டோ எடுத்து. அ அப்பதான் அந்த இப்ப போட்ட அந்த ஹைவேனால தான். வயக்காட்டுக்குள்ள அந்த ஹைவே இருக்கு. 2 பக்கமும் வயல் இருக்கும். நடுவுல அந்த ஹைவே போகுது. சோ அது யூசுவல் அதே பக்கத்துல போறனால அதிகமா செண்பகம் தான் ரோட்ல அடிபட்டு கிடக்கும். இந்த அவுலு, அ மூர்கன் இந்த மாரி எல்லாம் பார்க்கும்போது, இது வந்து டெய்லர் பேர்ட் மாரி இருந்தது. இப்படி எல்லாம் பார்க்கிறப்ப ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கும். அப்ப அவங்க வந்து அத பத்தி நான் நோட்டீஸ் பண்ணி எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க ஏதோ ஒரு இதெல்லாம் குடுக்கும்போது என்கிட்ட டேட் வைஸா பிக்சர்ஸ்லாம் வாங்கி அத அப்லோட் பண்ணாங்க. சோ இதனால ஒரு ரெமெடி இருக்கா அப்படின்றது இல்ல. பட் இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணணும். நம்ம ஊர்கள்ல இப்படி ஒரு இந்த மாரி ஒரு இப்படி என்ன சொல்றது? அந்த வழித்தடங்கள மாற்றும்போது, பறவைகளுக்கான இப்படி யானைகளுக்குன்னு நெறைய மெனக்கெடுறாங்க. இப்படி பறவைகளுக்கு வந்து இந்த வழித்தடங்கள மறைச்சு இத பண்ணும்போது, அது ஆத்த கடக்குற மாதிரியே ரோட கிராஸ் பண்ணி நெறைய வந்து இந்த ரோட் கில் அப்படிங்கிறது இருக்கு. சோ இது எல்லாமே நாங்க அங்க ரெக்கார்ட் பண்ணி அனுப்பியிருக்கேன் நானு. சோ இது என்னோட பேர்ட்ல நான் போன இடத்துல எல்லாம். இதுவும் அதிகமா போயிருக்கும். அப்பல்லாம் நான் போர்டிங் ஸ்டார்ட் பண்ணாதனால, நான் அங்கெல்லாம் என்னால செக் லிஸ்ட் போட முடியல. 20க்கு அப்புறம் நான் போட்டனால ஒவ்வொரு ஊர்லயும் போயி நானு செக் லிஸ்ட் போட்டிருக்கேன். இப்பதான் வந்து இந்த அளவுக்கு போடணுங்கிறது இல்ல. ரொம்ப அப்சர்வ் பண்ணணுங்கிறது இப்போ ஒரு கரண்ட்டா ஒரு 2 இயர்ஸா தான் அந்த ஒரு நாலேட்ஜ். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்பயுமே சொல்லுவாங்க, லைஃப் வரையே பார்க்காதீங்க அப்படின்னு. அவங்க சொல்லும்போதெல்லாம் நமக்கு அது புரியாது. நெறைய பேர்ட்ஸ் பார்க்கணுங்கிற எண்ணம் மட்டும் தான் இருக்கும். இப்ப அப்படி இல்ல. நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற மைனாவும்,
காக்காவோ அதோட லைஃப் எப்படி இருக்கு, அது எவ்வளவு அழகா அது வந்து மேனேஜ் பண்ணுது, அது குட்டியை வளர்க்கறது, குஞ்சுகளை வளர்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுது. முக்கியமா வந்து டிராங்கோ வந்து கூட்டு கட்டுச்சு அப்படின்னா எல்லாத்தையும் விரட்டிக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் பாக்குறதுக்கு அவ்வளவு அருமையா இருக்கும். சோ இதெல்லாத்தையும் நோட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஒரு புரிதல் அப்படிங்கிறது இப்படிதான் வந்திருக்கு. சோ அதனால குழந்தைகள்கிட்டயும் சரி, வீட்லயும் சரி, நமக்கான குடும்ப சூழ்நிலை சம்பந்தமா பேசக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கும். பட் இந்த மாதிரி டைம் இருக்கும்போது அப்பார்ட் ஃப்ரம் தட் நமக்குள்ள பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்குது. சோ இப்ப அடுத்தடுத்து வந்து இப்ப நம்ம அந்த அப்சர்வேஷன் பவர் ஒரு இடத்துல என்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறதுனால, இப்ப பறவைகள் மட்டும் இல்லாம பறவைகள் சார்ந்து இப்ப போற இடத்துல நிறைய பட்டர்ஃபிளைஸ் இருக்கு, இன்செக்ட்ஸ் இருக்கு. இப்ப ஒரு 3 ஆர் 4 மந்த்ஸ் முன்னாடி வந்து இந்த ஐநாட் அப்படின்ற ஒரு ஆப்ப வந்து எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. போட செல்வ கணேஷும் வடிவுக்கரசி மேம் 2 பேரும் தான் ஐநாட்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணி, இதுல வந்து நீங்க உங்களோட செக்லிஸ்ட போடுங்க. இதுல பேர்ட்ஸையும் போடலாம். பிளஸ் இந்த மாதிரி என்ன உயிருள்ள ஒரு மைக்ரோ ஆர்கானிசம்ல இருந்து எதுனாலும் சரி, அத நீங்க போடலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம், அதுல சில ஸ்டூடண்ட்ஸ் அப்பதான் ஒரு ஸ்டூடெண்ட்ட தெரிஞ்சுச்சு, அவங்களுக்கு இந்த மார்க் பட்டர்ஃப்ளை மேல அவ்ளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அந்த பொண்ணு. ஒரு ஃபோன் ஃபுல்லா 300 போட்டோஸ் வச்சிருக்கு. ஃபுல்லா பூச்சியா போட்டோ எடுத்து வச்சிருக்கு அந்த பொண்ணு. அப்ப அவங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி, இந்த ஆப் சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷம். மேம் பல வருஷமா என் போன்ல இவ்ளோ பூச்சி இருக்கு. எங்க அம்மா கேட்பாங்க, எதுக்காக இந்த போட்டோவா எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கேன்னு கேட்பாங்க. இப்பதான் அதுக்கான சொல்யூஷன் எனக்கு கிடைச்சது. அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எல்லாத்தையும் அந்த ஐநாட் ஆப்ல வந்து அப்லோட் பண்ணாங்க. சோ அப்ப இத்தனை வருஷமா அவங்க பண்ற விஷயத்துக்கு அதுக்கான என்ன அதை செய்யணும் அப்படிங்கறத அவங்க கத்துக்கிடும் போது ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்க கண்டினியூஸா இப்பயும் அவங்க பார்த்துட்டே தான் இருக்காங்க. பட் ஐநாட்ல வந்து அப்லோட் பண்ணிட்டே இருக்காங்க. சோ அதனால இது வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு உலகத்துல இருக்கோம் அப்படிங்கறது இல்லாம, அந்த உலகமே வந்து ரொம்ப பெருசு. நம்ம ஒரு வீட்ல இருந்தாலும் சரி, உலகத்தை ஃபுல்லா இந்தியா ஃபுல்லா சுத்தினாலும் சரி, பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு அப்படிங்கிறத மட்டும் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறத. அதனால இப்ப ஒரே இடத்துக்கு நம்ம வீடு மாடியாவே இருக்கலாம். ஆனா டெய்லி ஒரே மாடி ஒரே மாதிரியாவே இருக்காது. எந்த ஊருக்கு போனாலும் இப்ப நாங்க சுருளி ஃபால்ஸ்க்கு அடிக்கடி போறோம் அப்படின்னா, ஒவ்வொரு தடவை போகும்போதும் ஃபால்ஸ் அப்படிங்கிறது அந்த வாக் அப்படிங்கிறது வேற மாதிரி தான் இருக்கும். இது உங்களுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். ஏன்னா நீங்க ஒரு 50 வாரமா நீங்க செக்லிஸ்ட் போட்டிருக்கீங்க அப்படின்னும் போது, சேம் பிளேஸ்க்கே போனாலும் வாரம் ஞாயிற்றுக்கிழமைன்றது வேற வேற ஒரு ஞாயிறா தான் இருக்கும். இருக்கும் உங்களுக்கு. சோ அது எல்லாருமே ஃபீல் பண்ணியிருப்பீங்க. சோ எனக்கான நான் கத்துக்கிட்ட விஷயம், இதனால எனக்கு என்ன பெனிஃபிட் ஆயிடுச்சு அப்படின்றப்ப இந்த மாதிரி விஷயங்கள் தான். நம்ம வந்து ரொம்ப ஒரு நிறைய ஒரு ஹெக்டிக்கான ஒர்க் இருக்கு அப்படின்ற அந்த மாதிரி விஷயங்கள நம்ம இன்வால்வ் ஆகாம, இதுல இருக்கும்போது இப்ப ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கு. மேம் அடுத்து நமக்கு வந்து இந்த மாதிரி இப்ப சொல்லுங்க. ஆ இப்ப கூப்பிட்ட மாதிரி இருந்தது மேம். இல்ல இல்ல. ஓகே. சோ நம்ம ரெகுலரா வந்து மார்னிங் இருக்கும்போது அந்த சன்லைட்ல இருக்கிறோம். அது அது மூலமா நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப பெனிஃபிட் இருக்கு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப நானே வந்து ஒரு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போதெல்லாம், ஒரு காக்கா வந்து என் தலையில தட்டிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே எங்க அம்மா, அப்பாலாம் கோயிலுக்கு கூட்டிட்டு போய் சுண்டல் செஞ்சுட்டு போய் எல்லாத்துக்கும் பிரசாதம் குடுத்தோம். சனி பகவானுக்கு இதுவோ அப்படின்லாம் சொல்லி. அப்படி இருந்தா ஆனா இப்ப வந்து எங்க வீட்டுக்கு பக்கத்துல மரத்துல காக்கா கூடு கட்டியிருக்கனால மாடிக்கு போன உடனே வந்து தலையில தட்டி விரட்டிக்கிட்டே தான் இருக்கும். நாங்க ஏதோ அத டிஸ்டர்ப் பண்ண தான் வந்துட்டோம்னு. இப்ப வந்து அது ஒரு பெரிய விஷயமாவே தெரியல. என்ன உன்னைய ஒண்ணும் பண்ணல அப்படின்னு அது கூட பேசுற மாதிரி இருக்கு. அப்போ இதே ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு காக்கா தட்டிருச்சு அப்படின்னா, அது ஒரு ஒரு மூட நம்பிக்கையா இருந்த எனக்கு வந்து இத புரியறதுக்கு இத்தனை வருஷங்கள் ஆயிருக்கு. அது மாரி நெறைய பேரு இன்னும் முக்கியமா சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, நமக்கு இந்த பறவை ஆர்வலர்கள் கிட்ட எவ்வளவுக்கு எவ்வளவு நமக்கு ஒரு அப்ரிசியேஷனோ, ஒரு மரியாதை நமக்கு எப்ப நானு போட்டோ ஷேர் பண்ணாலும் இத நான் புதுசா பார்த்துட்டேன் அப்படின்னா, வெரி குட் மேம் சூப்பர் அப்படின்லாம் எல்லாருமே பாராட்டுவாங்க. அதுக்கு ஏத்த அளவுக்கு நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது மத்த பப்ளிக்ல இருந்து, நம்மளோட கொலீக்ஸ் கிட்ட இருந்தோ, மத்த ஃபேமிலி சர்க்கிள்ல இருந்தோ, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல இருந்தோ வரும். இது ஒரு வேலையா உனக்கு? காலங்காத்தால உட்காந்து வீட்ல அடுப்ப பார்க்காம உட்காந்து பறவைய போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் வச்சுட்டு இருக்கியா? அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க. இது எனக்கு மட்டும் இல்ல. நெறைய பேருக்கு இந்த விஷயங்கள் நடந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா நாங்க இந்த இப்ப டாப் ஸ்லிப் போறப்ப எங்க கூட ஒரு கைடு வந்தாரு. அவர் அவ்ளோ நாலேட்ஜ். எல்லாத்துக்குமே சயின்டிபிக் நேமா சொல்றாரு அவர். பறவைக்கான பேர சொல்றாரு. ஒரு மரத்த பார்த்தா மரத்தோட பேரு எல்லாமே வந்து அந்த பொட்டானிக்கல் நேம் சொல்றாரு. அப்படி அவ்ளோ நாலேட்ஜபிளா இருக்கு. ஆனா அவர் சொல்றாரு, "நான் யார்கிட்டயும் இத பேச மாட்டேன். என்னைய எல்லாருமே வந்து குருவிக்காரன்னு தான் கிண்டல் பண்ணுவாங்க. குருவிய ஃபுல்லா போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கேன்னு என்னைய கிண்டல் பண்றாங்க." அப்படின்னு அவர் சொன்னாரு. அவருக்கு இருக்கிற நாலேட்ஜ்க்கு அவருக்குமே அவரோட ஒர்க் பிளேஸ்ல வந்து அந்த மாதிரியான ஒரு இதுதான் எதிர்பார்ப்புகள் தான் மக்கள் கிட்ட இருந்திருக்கு. சோ அதனால அதையெல்லாம் நம்ம நினைக்க தேவையில்ல. நம்ம மனசுக்கு இந்த மாரி விஷயங்கள செய்யறனால நமக்கு ஒரு நிம்மதி கிடைக்குது. ஆ
நம்ம ஊருக்கு நம்மளால முடிஞ்சது. நான் என்னோட ஸ்டூடண்ட்ஸ்க்கு சொல்றது அதுதான். நம்ம இந்த தேனியில இருக்கிறோம், இதே ஊர்ல வாழ்றோம். இந்த ஊருக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? இந்த ஊர்ல இருக்கிற இயற்கை சார்ந்த விஷயங்கள ஆவணப்படுத்துறதுல நம்மளோட பொறுப்பு ஒண்ணு இருக்கு. அத மட்டும் செய்யுங்க அப்படிங்கிறது தான். அத மட்டும் தான் நானும் இப்ப பண்ணிட்டு வர்றேன் அப்படின்னு நெனைக்கிறேன். என்னால பெரிய அளவுக்கு வந்து நெறைய பேரு வழிகாட்டுதலோ, இல்ல நெறைய ஆராய்ச்சிகளோ நான் பண்றதில்ல. இந்த மாரி ஆவணப்படுத்துதல் மட்டும் தான். ஃபோட்டோ எடுக்கிறது, கால் ரெக்கார்ட் பண்ணி ஈபோர்ட்ல அப்லோட் பண்றது. எந்தெந்த ஊருக்கு போனாலும் அந்தந்த விஷயங்கள ஆவணப்படுத்துறத மட்டும் தான் என்னோட வேலையாவே நான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு வந்து என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸும் ஏன்னா அவங்களோட சப்போர்ட் இல்ல அப்படின்னும்போது, அவங்களுக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. இப்ப நான் சொன்ன அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் என்னோட ஃபேமிலில சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்க செஞ்சிருக்க முடியாது. நான் இதுல இன்வால்வ் ஆகி இப்படி ஒரு டாக் குடுத்துட்டு இருக்க முடியாது. ஸோ அவங்களுக்கும் அந்த பறவைகள் மேல ஒரு ஆர்வம் இருக்கு. இயற்கை சார்ந்த ஒரு புரிதலோட என்னோட பையனும் சரி ஸ்கூல்ல அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது, வெளிய கத்திட்டு இருந்துச்சும்மா, பாடம் நடத்திட்டு இருக்கப்பா அப்படின்னு சொல்லுவான். ஸோ அந்த மாதிரி அவருமே வந்து மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது, வெளிய ஒரே மைனா சண்டை போட்டுட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு டாக் இருக்கிறதுக்கு என்னோட ஃபேமிலிக்கு பெரிய ஒரு நன்றி. அடுத்து நான் எப்ப எப்ப பறவைய ஃபோட்டோ எடுத்தாலும், எப்ப நான் டிஸ்டர்ப் பண்ணாலும், மறுக்காம உடனே உடனே எனக்கு பதில் சொல்லுவாங்க. சாரி. ஃபர்ஸ்ட் லாக்டவுன்ல ஃபுல்லாவே ஏஞ்சலின் அண்ட் கணேஷ்வர் சேலம் எஸ்ஓஎஃப்ல இருந்து அவ்வளோ எப்ப நான் எடுத்து எடுத்து அனுப்பிக்கிட்டே இருப்பேன் ஐடென்டிஃபை பண்ணி ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் வித்யா சுந்தர் அவங்க டெக்சாஸ்ல இருக்காங்க. ஆனா ஒரு சின்ன குழந்தைக்கு சொல்ற மாதிரி இது இந்த காலா தான் இருக்கும், இன்னும் நல்லா போட்டோ எடு, வேற ஆங்கிள் இருக்கா, இல்லாட்டி ஒரு கால் ரெக்கார்டிங் என்ன அப்படின்ட்டு நிறைய அவங்க சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்புறமா செல்வ கணேசர் அவங்க வந்து எல்லாத்துக்கும் அவ்வளோ அப்ரிசியேஷன். சூப்பர் மேம், பரவாயில்லையே மேம் அப்படின்னு ஒவ்வொன்றுக்குமே அப்ரிஷியேட் பண்ணி மெசேஜ் அனுப்பி நிறைய விஷயங்களை கத்துக் கொடுக்கறதுக்கு அவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. சோ இவங்க எல்லாருக்குமே தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். முக்கியமா இப்ப மயிலை சிறுகள் குழுமத்துக்கு. சோ நன்றி மேம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ சோ மச். மேம் கேக்குதா? எஸ் மேம். ஓகே. பாபி மேம் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம்ல தான் அவங்க எனக்கு இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. அதுவும் அவங்களே எனக்கு என்னோட நம்பர் எனக்கு யாருன்னே தெரியாது அவங்கள. இப்ப வரைக்கும் நேர்ல நாங்க பார்த்ததில்ல. ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டு தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. நீங்க யாருங்க? ஏன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படின்னு சொல்லி. சோ அவங்க சொல்லியிருந்த அந்த வாய்ஸ் மெசேஜ் எனக்கு இப்பவும் நினைச்சா நிறைய வாட்டி செல்வமேஷ் சார்ட்ட கூட சொல்லியிருக்கிறேன். மேடம் வந்து ஏதோ ரொம்ப நாள் பேசின மாதிரியே இப்ப எப்படி அவங்களுடைய அஹ், அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டாங்களோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க சொல்லும்போது அப்படியே லைவ்லியா இருக்கும் ஒவ்வொரு விஷயம். அண்ட் இப்போ மேடம் சொன்ன மாதிரி அதுல எல்லாருடைய அதாவது நிறைய பேர் வந்து நேச்சர் கன்சர்வ் பண்ணணும் அப்படிங்கிற இயற்கை ஆர்வலர்கள் அப்படின்னு இருக்கிற நிறைய பேருடைய வாய்ஸா வந்து பாபி மேம் இன்னைக்கு பேசினாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அப்படிதான் தோணுச்சு. ஆஹ் நிறைய பேர்டிங் போகணும், அது செய்யணும், இது செய்யணும்னு எத்தனையோ நிறைய ஆசைகள் இருக்கும். ஆனா ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் எங்களால பண்ணவே முடியுது. ஆஹ் உண்மையை சொல்லணும்னா மேடம்க்கு தெரிஞ்ச அளவு கூட எனக்கு தெரியாதுதான். நான் வேணா சொல்லிக்கலாம், நான் 2008ல இருந்து நான் பேர்டிங் பண்றேன் அப்படின்னு நான் சொல்லிக்கலாம். ஆனா அவங்களுக்கு இருந்த அனுபவம் எனக்கு இல்லதான். இன்னும் அவங்க சொல்லும்போது சொன்னாங்க 2019ல இருந்து நான் வந்து ஈபேர்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஜஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி இருந்து தான் ஈபேர்ட் அப்படிங்கறதே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் இந்த மாதிரி தமிழ் பேர்டர்ஸ்ல அவங்க எல்லாம் நடத்தின இந்த டாக்ல எல்லாம் அட்டன் பண்ணி அதுக்கப்புறம் நான் இதுல எல்லாம் இப்படிலாம் பண்ணணுமா அப்படிங்கறதே கூட எனக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி ஈபேர்ட்னு ஒண்ணு என்னுடைய போன்ல இருந்தது, அது எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது கூட தெரியாம தான் இருந்தது. இன்னொரு விஷயம், இந்த தேனி டிஸ்ட்ரிக்ட், இந்த தேனி டிஸ்ட்ரிக்ட் வந்து மறக்கவே முடியாத ஒரு இது விஷயம் இருக்கு. என்னன்னா எனக்கும் இந்த தேனி டிஸ்ட்ரிக்ட்க்கும் நிறைய ஒரு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் உண்டு. என்னன்னா மேகமலை வைல்ட் லைஃப் சாங்சுரி. ஸோ அந்த சாங்சுரியில ஒரு 4 இயர்ஸ்
இயர்ஸ் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் மேகமலை சாங்சுரியில பாலினேட்டர்ஸ் அண்ட் சீட் டிஸ்போசர்ஸ்னு. அப்பெல்லாம் நான் பாக்குறது தான் பேர்ட்ஸ், நான் வைக்கிறது தான் பேரு அப்படிங்கிற மாதிரி எல்லாமே ஒரு 4 இயர்ஸா 2012 வரைக்கும் மந்த்லி 15 டேஸ் கண்டிப்பா நான் வந்து சாங்சுரிக்குள்ள தான் இருப்பேன். அங்குள்ள கெஸ்ட் ஹவுஸ்ல ஸ்டே பண்ணிட்டு, ஃபாரஸ்ட் ரிசர்வ்ல ஸ்டே பண்ணிட்டு, ஃபுல்லா நாக்டர்னல்ல இருந்து டயனல் வரைக்கும் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணியிருக்கோம். அப்ப வந்து ஈபர்ட் அப்படிங்கிறது ஐ திங்க் 2012 தான் ஈபர்ட்ங்கிறதே இன்ட்ரடியூஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து ஈபர்ட் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ அப்ப அந்த கால்ஸை வச்சுலாம் எனக்கு ஐடென்டிஃபை பண்ணவே தெரியாது. இப்பெல்லாம் எனக்கு கொடுத்திருந்தா ஐடென்டிஃபை பண்ண சொன்னா இன்னும் நிறைய ஸ்பீஷஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சான்ஸ் வந்து எனக்கு இப்ப திருப்ப பாபி மாம் மூலமா எனக்கு கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன் மேம். ஷேர் மேம், பண்ணிடுவோம் மேம். தேங்க்யூ சோ மச். நீங்க ஒவ்வொரு விஷயம் சொன்னது அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்க எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து இந்த ஒவ்வொரு பேர்ட்ஸ பத்தியும் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கீங்க. வேற ஒரு டிசிப்ளினா இருந்தா கூட இதுல இருந்துட்டு வந்து என்ன இவ்ளோ தூரத்துக்கு நம்ம வந்து பண்ணலாம் அப்படிங்கறத நீங்க வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிள் தான் எங்களை மாதிரி ஆட்களுக்கு. தேங்க்யூ சோ மச். வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். நானே நிறைய பேசிட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறேன். கேள்விகள் இல்ல நீங்க உங்களுடைய தாட்ஸ் ஏதாவது ஷேர் பண்ணணும்னா கூட பண்ணலாம். மேம் அப்புறம் ஒரு விஷயம் சொல்லணும்னு நான் சொல்லிக்கிறேன். இப்ப ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது அவங்க ஐயனார் அவங்க சொன்னாங்க, நான் வந்து என்னன்னா நீங்க சொல்லியிருந்தீங்க 50 வாரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்லிஸ்ட் போட்ட உடனே அப்ப யாரு இந்த குரூப்ல இருக்கா, அதாவது மயிலை அப்படின்னா அந்த உங்க மாவட்டத்துக்கு மட்டுமே நீங்க அந்த இதை பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படிங்கறத செக் பண்றதுக்காக தான் ரேண்டமா ஒரு செக்லிஸ்ட் ஓபன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தா அது யூஎஸ் அப்படின்னு காமிச்சது. அப்போ உங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா ஊர்லயும் இருக்காங்க போல அப்படின்ட்டு நான் ஆர்வமா தான் கேட்டேன். ஆல் ஓவர் வேர்ல்டுலயும் உங்களுக்கு அப்படி இருக்காங்களா உங்க இதுல சேர்ந்தவங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது ராங் என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு. அதத்தான் அவங்க ஐயனார் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சொன்னாங்க. ஜஸ்ட் இதை செக் பண்ணேன். நான் எல்லாத்தையும் பர்பஸா பண்ணணும்லாம் பண்ணல. ஒரு ஒரு லிஸ்ட் செக் பண்ணிட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னு பாக்குறப்ப தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் தான் அது. இல்ல மேம், கண்டிப்பா பண்ணணும். ஏன்னா நாங்க எல்லாமே பிகினர்ஸ் தான். அதுல நம்ம மேக்சிமம் அந்த செக்லிஸ்ட் போடுறவங்க எல்லாருமே பிகினர்ஸ் தான். அவங்களே ட்ரையல் அண்ட் எரர்ல தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் நீங்க அதை நோட்டீஸ் பண்ணதுக்கு. வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். இல்லைன்னா நம்ம நிகழ்ச்சி வந்து முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். ஐயனா மேடம். எஸ் சார். மூவிந்தன் சார். ஆக்சுவலா வந்து எனக்கு மயிலாடுதுறையிலையும் கொஞ்ச நாள் இருந்திருக்கேன். அது கொஞ்சம் வருஷங்கள். அதே மாதிரி தேனிலையும் கொஞ்சம் வருஷம் இருந்திருக்கேன் மேடம். அதனாலதான் மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட்ல 2019 அப்புறம் ஃபுல்லா பேர்டிங் அங்க பண்ணேன். அங்கதான் இருந்தோம். இப்ப கடந்த ஒரு 25 அப்புறம் தான் இங்க மாறிட்டு வேற டிஸ்ட்ரிக்ட். அப்புறம் நான் தேனியில 2023 இருந்து 25 வரை ஒர்க் பண்ணேன், ஜூன் வரை. அப்போ வந்து அதான் பாபி மேடம் தெரியும். பட் பார்க்கலாம் நினைச்சேன், ஒரு முறை கான்டாக்ட் பண்ணலாம், பேர்டிங் போகலான்னு நினைப்பேன். அது முடியாம போயிடுச்சு கடைசி வரலையும். அப்புறம் நடுவில் பேர்ட் ஸ்பீட்ல கூட பார்த்தேன் மேடம், 2025 நினைக்கிறேன். அப்புறம் அப்பயும் பேச முடியல. செஷன் பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா உங்க காலேஜ் தான் நான் ஃபர்ஸ்ட் பேர்டிங் ஆரம்பிச்சேன். அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி மனம் அவங்கதான் மாதிரி போட்டு விட்டாங்கன்னு சொல்லலாம்.
இது வந்து நீங்க சொல்ற மாதிரி தான். ஏர்லி மார்னிங் எந்திரிச்சோன்னா ஃபர்ஸ்ட் திங் வந்து எவ்ரி விஷயம் செக்லிஸ்ட் போடணும் அப்படிங்கிறது தான். அதை பத்தி என்ன சொல்ல இருக்கு இந்த கால் நீங்க சொல்ற மாதிரி இந்த கால் சார் வாய்ஸ் பிரேக் ஆகுது. போடுறீங்களா? கேக்குது. அதான் மார்னிங் ஃபர்ஸ்ட் திங்கே அதுதான் இருக்கும். நீங்க சொன்ன செக்லிஸ்டோட இது எங்க போனாலுமே அந்த செக்லிஸ்ட் கனெக்டிவிட்டி இருக்கு. அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு டிராவலும் ஒவ்வொரு வருஷமும் புதுசு புதுசா பேர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நீங்க சொன்ன மாதிரி லைஃபஸ் பாக்குற மாதிரி, அடுத்தது நேட்டிவ் பேர்ட்ஸ் பாக்குறது, அதுக்கப்புறம் அது அதனோட வாழிடங்கள், அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் புதுசு புதுசா அப்டேட் போயிட்டே தான் இருக்கும் மைண்டை பொறுத்தவரையிலையும். அதே மாதிரி அதுக்கு அடுத்தது ஐநாட் இந்த மாதிரி விஷயங்கள், ஐ நேச்சுரலிஸ்ட் அதுல செக்லிஸ்ட் போடுறது, அதுல நிறைய பூச்சிகள், பறவைகள், பட்டர்ஃபிளைஸ் அந்த மாதிரியான விஷயங்களும் நம்ம பதிவு பண்றது பறவை நோக்கல் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆரம்பிச்சதுனாலதான் இதெல்லாம் சாத்தியம். இல்லைன்னா நீங்க சொன்ன மாதிரிதான் நடந்து போயிட்டே இருக்கும். இல்ல போன்ல பார்ப்போம், டிவில பார்ப்போம், அதுலயே போயிடும். பட் இயற்கையா பாக்குறதுங்கிறது அது பெரிய கிஃப்டட் தான். 2019 நான் அந்த அந்த காலேஜ்க்கு வந்து அந்த பறவை மீட்ல வரலைன்னா இதெல்லாம் சாத்தியம் இல்லை. நானுமே கிட்டத்தட்ட ஒரு 7,000 செக்லிஸ்ட் போட்டிருக்கேன் இந்த ஓவரால் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல. பட் அந்த பேர்டிங் பண்ற ஒரு சந்தோஷம் இன்னைக்கு வழி வேற எந்த விஷயத்துலுமே இல்லை. என்னோட வாழ்க்கையில எந்த விஷயம்னாலும் சரி, பறவை நோக்குதல்ங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயங்கிறது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அட்லீஸ்ட் நீங்க சொல்ற மாதிரி ஸ்டேட்டஸ் மூலியமாவது இல்ல காலேஜஸ் ஸ்கூல்ஸ் லெவல்ஸ்லயாவது கொஞ்சம் போனா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. எனக்கு வாழ்த்துக்கள். உங்களோட ஐடியாஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணது ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. தேங்க்யூ சார். நீங்க ஜாயின் பண்ணப்பவே பேரை பார்த்தோன்னே எங்கேயோ நான் பார்த்திருக்கோமேன்னு நினைச்சிட்டே இருந்தேன். இப்ப நீங்க சொன்ன உடனேதான் தெரியுது. நான் மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட்ல ஏதாவது செக்லிஸ்ட் எல்லாம் இபேர்ட்ல செக் பண்ணும்போது உங்களுடைய நேம் தான் அதிகமா நான் பார்த்திருக்கிறேன். எனக்கு போட்டியே இவர் மட்டும்தான். 2020 செக்லிஸ்ட் போடும்போது நான் பாப்பேன், இவங்க சாரோடது ஒண்ணு ஸ்பீசிஸ் இன்க்ரீஸ் ஆயிரும், இல்லாட்டி செக்லிஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிரும். இவருக்கும் அவருக்கும் தான் வந்து போட்டியாவே இருக்கும். சார் இன்னைக்கு பேசுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா இடையில கொஞ்ச நாள் வந்து இது செக்லிஸ்டே இல்லாம இருந்தது. சோ அந்த டைம்ல எல்லாம் நான் நினைப்பேன் கொள்ளிடம் வரைக்கும் அந்த கொள்ளிடம் ஏரியா வரைக்கும் சார் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட், மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட்னு தனியா பிரிச்சதுக்கு அப்புறம் இன்னும் ஆனா இபேர்ட்ல வந்து நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட் தான் இருக்கு. சோ அதனாலதான் இங்க வந்து ஏதோ கொஞ்சம் பேர்ட்ஸ் இருக்க மாதிரி நம்ம வந்து பாக்குறோம். இன்கேஸ் இதுலயும் இபேர்ட்லயும் அத வந்து ஸ்பிளிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட் வந்து பேர்டர்ஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான். சோ எங்களுக்கு கண்டிப்பா தேவை. கண்டிப்பா மேக்ஸிமம் நாகப்பட்டினம் தான் வரும் மேம். நம்ம மயிலாடுதுறை போட்டா கூட அது வராது. வரும். ஆக்சுவலா இந்த பொங்கல் பேட் கார்ட்ல மட்டும்தான் மயிலாடுதுறை, அதுவே நாகப்பட்டினம் அப்படின்னா மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், காரைக்கால் இது மூணும் பார்ப்போம் மேடம். நானும் அப்படிதான் ஒரு நாள் காரைக்கால் போவேன், ஒரு நாள் மயிலாடுதுறை பார்ப்பேன், முடிஞ்சா ஒரு நாள் நாகப்பட்டினம், 3 டிஸ்ட்ரிக்ட் நான் தான் கவர் பண்ணுவேன். அப்பெல்லாம் யாருமே இருக்க மாட்டாங்க. அப்புறம் உங்க ரீசெண்டா கவிதா பாரதின்னு உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் ஆனா பாரதி மிஸ் பண்ணிட்டோம். அப்பெல்லாம் யாருமே இல்லை பேர்டிங்க்கு. நான் மட்டும் தான் சோலோவா போவேன், மார்னிங் போவேன், பல இடத்துக்கு போவோம் மேடம். அப்படிதான் இருக்கும். இப்ப பார்த்தாதான் நீங்க இருக்கீங்க, பார்த்தா நான் டிஸ்ட்ரிபியூட் வெளில வந்துட்டேன். இப்படிதான் இருக்கு. ஒவ்வொரு முறை போகும்போது எனக்கு ஒரு பேர்டு கிடைப்பாங்க, அடுத்து போனா அங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அதனாலதான் போய் ஸ்பீஷியஸ் கொண்டு தேடுவேன். இப்படிதான் போயிட்டு இருக்கு இன்னைக்கு வரலையும். பட் அதுதான் கனெக்டிவிட்டி. மயிலாடுதுறை, அப்புறம் தேனி, இப்ப சேலம் வந்துட்டேன். நான் சேலத்துல இருக்கேங்க. அதுதான் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. பட் ஏதோ ஒரு விஷயம், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல நிறைய பறவைகள் பாக்குறது ரொம்ப சந்தோஷம் மேடம். அப்புறம் இன்னைக்கு உங்க கூட இன்டராக்ட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார். உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் மட்டும் ஷேர் பண்ணுங்க சார். ஏன்னா மயிலாடுதுறை வந்தீங்கன்னா நாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்குவாங்க. கண்டிப்பா மேம். எப்பயுமே மயிலாடுதுறை மறக்க முடியாத ஒரு ஊரு. ஏனியும் சரி மயிலாடுதுறை சரி வாழ்க்கையில மறக்க முடியாது. பறவைக்கு அவ்வளவு என்ன சொல்றது, பறவை நம்ம எங்க போனாலும் பார்க்கலான்ற அளவுக்கு இருக்கு மேம். நல்லா இருக்கும். நிறைய கிராஸ் லேண்ட்ஸ் இருக்கு. அப்புறம் அந்த பிள்ளை பெருமாள் நல்லூர், அதெல்லாம் ஆயிரக்கணக்கான பறவை வரும் மேம். கோல்டன் ஃப்ளவர் இதெல்லாம் வரும். ரொம்ப நல்லா இருக்கும். அதெல்லாம் போனோம்னாலே சொர்க்கம் மாதிரி தான். நான் அடிக்கடி போயிடுவேன், வாரத்துல ஒரு நாளாவது போயிடுவேன். அந்த மாதிரியான இடங்கள் நிறைய இருக்கு. சின்ன சின்ன ஏரியாஸ் தான் நல்லா இருக்கும். பட் இருந்தாலும் நிறைய வாழ்விடங்கள் அழிப்புங்கிறது நிறைய இருந்துகிட்டே இருக்கு. ஒரு வாரம் போய் பார்த்தா நல்லா இருக்கும், அடுத்த முறை போய் பார்த்தா அந்த மரமே இருக்காது. வெறும் பீர் பாட்டில்ஸ் அப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். அது பார்க்கவே ரொம்ப சங்கடமா இருக்கும். அதே மாதிரி அந்த இது காலவஸ்தினாபுரம் அந்த பக்கத்துல அங்கேயும் அப்படிதான் நிறைய நல்ல நல்ல இடங்கள்லாம் இருந்தது. போய் பார்க்கும் போதெல்லாம் இப்ப சுரங்கம்லாம் தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ரோடு போட்டதுல இருந்தே எல்லாமே
பைபாஸ் வந்ததுல இருந்தே ரோடு போடுறேன்னு சொல்லிட்டு மண் அள்ளிட்டு நிறைய கிராஸ் லேண்ட்ஸ் எல்லாம் அழிப்பு நிறைய வந்துருச்சுங்க. அதெல்லாம் பார்க்கவே மன சங்கடமா இருந்தது மயிலாடுதுறை பொறுத்தவரையும். பட் இன்னைக்கும் நிறைய பறவைகள் பார்க்கணும்னா அந்த சீஷோர் போறது இதெல்லாம் அந்த பாக்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அந்த ஊருக்கு வந்தாலே. கண்டிப்பா நான் ஷேர் பண்றேன் மேம். தேங்க்யூ மேம். மேம் சாரி, நான் ரொம்ப இன்டரப்ட் பண்றேன்னு நினைக்கிறேன். நீங்க இல்ல மேம் எனக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நாங்க இந்த இது நடக்கும்போது ஜிபிபிசி நடக்கும்போது சாரோட செக்லிஸ்ட் தான். நான் ஆண்டிப்பட்டி அந்த பக்கம் நான் போக மாட்டோம். சார் தான் அங்க ஃபுல்லா நிறைய செக்லிஸ்ட் போடுவாங்க. ஏன்னா அதான் நம்ம இந்த பேர்ட்ஸ்ல ரெசிடென்ட் பேர்ட்ஸ்னு சொல்ற மாதிரி ரெசிடென்ட் பேர்ட்ஸ் தேனியில இருந்து போடுறது நாங்க 2 பேருமா தான் இருக்கோம். நானும் சாரை பார்த்தது இல்ல. ஆனா இந்த நேம் வந்து செக்லிஸ்ட்ல பார்த்து பார்த்து எனக்கு ரொம்ப ஃபெமிலியர் ஆனது. சோ இப்ப சார் கிட்ட பேசுனதுக்கான வாய்ப்பு, அதுவும் இந்த மயிலை சிறைகள் குழுமம் தான் அமைச்சு கொடுத்திருக்கு. சோ ரொம்ப ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ மேம். வேற எதுவும் கேள்விகள் இல்லைன்னா நம்ம வந்து நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். மேடம் பாபி மேடம் வந்து இன்னைக்கு ப்ரோக்ராம்ல நம்மளுடைய மயிலை சிறைகளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி இருந்தே அவங்க கிட்ட கேட்டு இந்த மந்த் அவங்க எங்களுக்கு டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. எஸ் மேம், லீவ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ மேம்.